ओम शांति विसिडी नंबर 3089 3089 मुरली डेट 24/12/1967 मुरली தேதி 24/12/1967 கிளாரிஃபிகேஷன் டேட் 9/12/2019 விளக்கம் கொடுத்த தேதி 9/12/2009 प्रातः क्लास चल रहा था। காலை வகுப்பு நடந்து கொண்டிருந்தது 24 दिसंबर 1967 24/12/1967 रविवार को दूसरी पेज की मध्य में बात चल रही थी। ஞாயிற்றுக்கிழமை அன்று இரண்டாவது பக்கத்தில் நடுவில் பேச்சு நடந்து கொண்டிருந்தது। जो बाप के बनते हैं யார் தந்தையுடையவர்களாக ஆகிறார்களோ ब्राह्मण बनने से ही जीवन मुक्ति होती है। பிராமணர்களாக ஆகுவதனால் தான் ஜீவன் முக்தி ஆகிறது। जीवन मुक्ति तो होती है जरूर, அவசியம் நிச்சயமாக ஜீவன் முக்தி என்னவோ ஆகிறது। परंतु भले कोई छोड़ करके चले जावे, ஆனால் யாராவது விட்டு சென்று விட்டால் क्योंकि जाएंगे तो जरूर ना बच्चे, ஏனென்றால் அனைவரும் சென்று விடுவார்கள் இல்லையா, அவசியம்। तो बताया எனவே சொன்னார் चले जावे, परंतु जीवन मुक्ति थोड़ी जाती है। हाँ, पद भ्रष्ट हो जाता है। சென்று விட்டால் ஜீவன் முக்தி இல்லாமல் போகுமா, ஆனால் பதவி தாழ்ந்த பதவியாகிவிடும்। समझा? புரிந்ததா? पद कम मिलता है குறைந்த பதவி கிடைக்கிறது। क्योंकि छोड़ के चले गए ना, ஏனென்றால் விட்டு சென்று விட்டார்கள் இல்லையா। और पद कम मिलता है, जीवन मुक्ति तो जरूर मिलेगी। மற்றும் பதவி என்னவோ குறைவான பதவி கிடைக்கிறது, ஜீவன் முக்தி என்னவோ கிடைக்கிறது। क्योंकि इस ज्ञान का विनाश नहीं होता है। ஏனென்றால் இந்த ஞானம் அழிவதில்லை, अविनाशी ज्ञान है ना, அழியாத ஞானம் இல்லையா। और अविनाशी बाबा देते हैं। அழியாத பாபா தருகிறார்। तो बच्चों की तो बुद्धि में तो दिल धमाम बजने चाहिए। எனவே குழந்தைகளுடைய மனதில் என்னவோ சந்தோஷத்தில் வாயித்யம் இசைக்க வேண்டும்। जैसे खुशी की बाजे बजाए जाते हैं, இது போல சந்தோஷத்தில் வாயித்ய இன்னிசை வாசிக்கப்படுகிறது இல்லையா। किसी के घर में யாருடைய வீட்டிலாவது तो वो दम 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 धमाम का बाजा बजता ही नहीं। हाँ? அப்போது தம் 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 என்று வாசிக்கப்படுகிறது இல்லையா, சத்தமாக। समझा ना? புரிந்ததா? क्योंकि ये जानते हैं ஏனென்றால் இதை தெரிந்திருக்கிறார்கள், कि अभी शहनाइयां बजेंगी। இப்போது ஷெஹனாயியா வாசிக்கப்படும்। है? ये कब बजती है? இது எப்போது இசைக்கிறார்கள்? इसका नाम शहनाइयां क्यों? இதை எப்போது வாசிக்கிறார்கள்? இதனுடைய பெயர் ஷெஹனாயியா ஏன் இருக்கிறது? खेल खेलते हैं ना, शतरंज का खेल खेलते हैं, விளையாட்டு விளையாடுகிறார்கள் இல்லையா, செஸ் சதுரங்கம் விளையாட்டை விளையாடுகிறார்கள் இல்லையா, तो कहते हैं शह, அப்போது சொல்கிறார்கள் ஷஹ், फिर कहते हैं मात। பிறகு மாத், அதாவது செக்மேட்। मात माने மாத் என்றால் हार, மாத் என்றால் தோல்வி।
और शह माने जीत। ஷஹ என்றால் வெற்றி. तो शादी होती है ना, எனவே திருமணம் நடக்கிறது இல்லையா? तो किसकी जीत होती है? யாருக்கு வெற்றி ஆகிறது? है? अरे शादी होती है तो जीत किसकी होती है? திருமணம் நடக்கும் போது யாருக்கு வெற்றி நடக்கிறது? अरे किसी की होती है कि नहीं? யாருக்காவது வெற்றி ஆகிறதா இல்லையா? है? हाँ, दूल्हा की जीत होती है மணமகனுக்கு வெற்றி ஆகிறது. और ससुर घर वालों की जीत होती है மற்றும் மாமனார் வீட்டுக்கு வெற்றி நடக்கிறது. और जो जो कन्या के घर वाले हैं उनकी, யார் வந்து கன்னிகை அந்த குமாரியின் வீட்டை சேர்ந்தவர்களுக்கு उनकी जीत होती है कि हार होती है? அவர்களுக்கு வெற்றி ஆகிறதா அல்லது தோல்வி ஆகிறதா? हार हो गई। தோல்வி ஆகிவிட்டது. हार हो गई तो उनको पांव पूजने पड़ते हैं। தோல்வி ஆகிவிட்டதினால் அவர்களுடைய கால்களுக்கு பூஜை செய்ய வேண்டி வருகிறது. दक्षिण वक्षिण देनी पड़ती है कि नहीं? தட்சிணைகள் முதலியவை கொடுக்க வேண்டி இருக்கிறதா இல்லையா? ஆம். तो बताया, எனவே சொன்னார், उसकी कहते हैं शहनाइयां। அதுக்கு ஷெஹனாயியா என்று சொல்கிறார்கள். है? शह हो गई, शह माने जीत हो गई। ஷெஹனோகை அதாவது வெற்றி கிடைத்து விட்டது. तो जीत हो जाती है तो खुशी होती है ना? வெற்றி ஆகிவிட்டது என்றால் சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லையா? है? और खुशी होती है तो वाहवाही होगी। மற்றும் குஷி சந்தோஷம் ஏற்பட்டால் அப்போது வெற்றி கோஷம் என்பது ஆகிறது. अभी तो क्या होना है? இப்போது என்ன ஆகணும்? पहले हाय हाय, पीछे वाह वाह होती है। முதலில் ஐயோ என்று அலறுவது, பின்னால் வந்து வெற்றி கோஷம் ஆகிறது. क्या? என்ன? ऐसे क्यों அப்படி ஏன்? है? ऐसे क्यों होता है? அது போல ஏன் ஆகிறது? है? अरे बताओ, कुछ कारण मालूम है? அரே சொல்லுங்கள், ஏதாவது காரணம் தெரியுமா? नहीं मालूम? தெரியாதா? अरे छोड़ के चले जाते हैं तो हाय हाय हुई। அரே விட்டு விட்டு செல்லும் போது அப்போது அலறலாகிறது இல்லையா? मर गए ना, அவர்கள் இறந்து விட்டார்கள் இல்லையா? बाप का बच्चा बना और मर गया तो हाय हाय नहीं करें? हाय தந்தையின் குழந்தையாக ஆகி பிறகு இறந்து விட்டால் அலறுவார்கள் இல்லையா? मर गया, हाय मर गया। ஐயோ இறந்து விட்டாங்க, ஐயோ இறந்துட்டாங்க. परंतु पीछे ஆனால் பின்னால் जीवन मुक्ति तो मिलनी है कि नहीं? ஜீவன் முக்தி கிடைக்கணுமா அல்லது இல்லையா? हाँ, तो पीछे वाह वाह होती है। ஆம், பின்னால் வெற்றி கோஷம் ஆகிறது. तो जो जीवन मुक्त बन में आते हैं, जीवन मुक्ति, எனவே ஜீவன் முக்தி வாழ்க்கையில் ஜீவன் முக்தி ஏற்படுகிறது. बन में बनकर आते हैं, ஜீவன் முக்தி ஆகி வருகிறார்கள். बाप के बच्चे कहलाते हैं। தந்தையின் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். तो जो एक बार आए ज्ञान में, ஏனென்றால் ஒரு முறை ஞானத்தில் வந்து விட்டார்கள். अविनाशी ज्ञान है, அழியாத ஞானம், विनाश तो होगा नहीं, அது வந்து அழிந்து போகாது. और चले गए तो फिर दोबारा आएंगे कि नहीं? சென்று விட்டார்கள், பிறகு இன்னொரு முறை வருவார்களா இல்லையா? हाँ, हट्टी तो एक ही है, जाएंगे कहाँ? கடை என்னவோ ஒன்றுதான், எங்கே செல்வார்கள்? तो बोला, எனவே சொன்னார், जीवन मुक्ति में आते जरूर हैं, ஜீவன் முக்தியில் அவசியம் வருகிறார்கள்.
बाप के बच्चे कहलाते हैं कि தந்தையின் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். हम ईश्वर की संतान, நாங்கள் ஈஸ்வரனுடைய சந்தானம். क्योंकि इस समय में तुम ईश्वर की संतान बने हो ना. ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் ஈஸ்வரனுடைய சந்தானமாக ஆகிறீர்கள் இல்லையா? बच्चे ஆகிறீர்கள் குழந்தைகளே. और पीछे क्या? பின்னால் என்ன? अभी तो ईश्वर की संतान बने, फिर क्या बनेंगे? இப்போது என்னவோ ஈஸ்வரனுடைய சந்தானமாக ஆகிறீர்கள். பிறகு பின்னால் लगो लगो எழுதுங்க எழுதுங்க. दैवी संतान बनेंगे. தெய்வீக சந்தானமாக ஆகுவீர்கள். है अभी ईश्वर, இப்போது ஈஸ்வர். ईश्वर माने ஈஸ்வர் என்றால் ईश माने शासन, वर माने श्रेष्ठ. ஈஷ் என்றால் ஆட்சி, வர் என்றால் சிரேஷ்டமான. जो श्रेष्ठ ते श्रेष्ठ शासन करे யார் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஆட்சி செய்தால் उसको कहते हैं ईश्वर. அவருக்கு ஈஸ்வர் என்று சொல்கிறார்கள். है ना? அப்படிதானே? हाँ. तो अभी किसकी संतान है? இப்போது யாருடைய சந்தானமாக இருக்கிறீர்கள்? श्रेष्ठ ते श्रेष्ठ शासन करने वाले की संतान है. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஆட்சி செய்பவருடைய சந்தானமாக இருக்கிறீர்கள். पुरुषोत्तम संगम युग. புருஷோத்தம சங்கம யுகத்தில் फिर किसकी संतान बनेंगे? பிறகு யாருடைய சந்தானமாக ஆகுவீர்கள்? देवता की संतान. कौन தேவதைகளின் சந்தானமாக. कौन देवता? யார் தேவதை? अरे देवता की संतान बनेंगे तो कोई देवता का नाम है. தேவதைகளின் சந்தானமாக ஆகுவீர்கள் என்றால் யார் தேவதையாக இருக்கிறார்? யாராவது இருப்பாங்க இல்லையா? है? विष्णु देवता की संतान बनेंगे. யாரோ சொல்றாங்க விஷ்ணு தேவதையின் சந்தானமாக ஆகுவார்கள். விஷ்ணு தேவதையின் சந்தானமாக ஆகுவீர்களா? है? देवदेव महादेव. தேவதேவ மகாதேவர். किसकी संतान बनेंगे? யாருடைய சந்தானமாக ஆகுவீர்கள்? है? देवदेव महादेव माने बड़े के बड़े देवता की संतान बनेंगे. தேவதேவ மகாதேவர் பெரியதிலும் பெரிய தேவதையின் சந்தானமாக, या छोटा मोटा? அல்லது சிறிய அளவிலான தேவதையின் சந்தானமாகவா? नहीं. இல்லை. सेकंड पीढ़ी का? இரண்டாவது தலைமுறையுடைய सेकंड पीढ़ी का देवता हो, இரண்டாவது தலைமுறையுடைய தேவதையாக இருந்தால் स्वर्ग का तो नहीं चलेगा. சொர்க்கத்தினுடைய இரண்டாவது தலைமுறையினுடைய சந்தானமாக இருந்தால் நடக்காதா? हाँ नहीं. இல்லை. तो बताया எனவே சொன்னார், इस समय में तुम्हारी बड़ी महिमा है. இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய மகிமை இருக்கிறது. क्योंकि ये तुम्हारा जीवन है. कैसा? ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. जीवन है. எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? है? अरे ये जीवन कैसा है? அரே இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? कुछ कैटेगरी का पता है? அந்த கேட்டகரி, அந்த வகையை பற்றி தெரியுமா? है? नहीं पता. தெரியாதா? क्या है? என்ன? कैसा जीवन है? எப்படிப்பட்ட வாழ்க்கை? अरे किस कैटेगरी का है? எந்த கேட்டகரியாக இருக்கிறது? हाँ अरे कुछ तो लिखो. அரே எதையாவது எழுதுங்கள். सोने जैसा जीवन है. தங்கம் போல வாழ்க்கை.
अरे हीरे तुल्य जीवन है कि सोने तुल्य जीवन है? அரே வைரம் போல வாழ்க்கையா அல்லது தங்கம் போல வாழ்க்கையா? है? कैसा जीवन? எப்படிப்பட்ட வாழ்க்கை? हीरे समान जीवन। வைரத்துக்கு சமமான வாழ்க்கை। हीरे की ज्यादा कीमत कि सोने की ज्यादा कीमत? வைரத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிறதா அல்லது தங்கத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிறதா? हीरे की ज्यादा। हीरो வைரத்துக்கு அதிகம் மதிப்பு இருக்கிறது। पाटधारी कहा जाता ஹீரோ பாட்தாரி என்று சொல்லப்படுகிறது। है? हीरा में से रोशनी निकलती है ना, வைரம் போல பிரகாசம் வந்து வருகிறது இல்லையா? अंधेरे में रख दो हीरे को, வைரத்தை எங்கேயாவது இருட்டில் வந்து வையுங்கள், अंधेरे कमरे में चारों तरफ खिड़कियां बंद कर दो, पर्दे लगा दो, இருட்டான ஒரு அறையில் வந்து வைத்து விடுங்கள், நாலா பக்கத்திலும் திரை போட்டு விடுங்கள்। और रात के 12 बजे இரவு 12 மணிக்கு चमकेगा कि नहीं? அது பிரகாசிக்குமா பிரகாசிக்காதா? है? चमक मारेगा ना? है? அது பிரகாசத்தை வீசும் இல்லையா? क्योंकि ஆம், ஏனென்றால் बहुत सर्विस करते हो। மிகவும் சர்வீஸ் செய்கிறீர்கள்। क्या? என்ன? डिस सर्विस नहीं करते, क्या करते? டிஸ்சர்வீஸ் செய்வதில்லை, என்ன செய்கிறீர்கள்? बहुत डिस सर्विस करते हैं कि सर्विस करते हो? ரொம்ப சர்வீஸ் செய்கிறீர்களா அல்லது டிஸ்சர்வீஸ் செய்கிறீர்களா? बहुत सर्विस करते हो, மிகவும் சர்வீஸ் செய்கிறீர்கள்। इसलिए ही समान जीवन। அதனால்தான் வைரத்துக்கு சமமான வைரத்துக்கு மதிப்பான வாழ்க்கையாக இருக்கிறது। और फिर भारत को पीसफुल बनाते हो। மற்றும் பாரதத்தை பீஸ்ஃபுல்லாக ஆக்குகிறீர்கள்। है? भारत को ही क्यों? பாரதத்தை மட்டும் ஏன்? अरे कोई कारण? ஏதாவது காரணம் இருக்கா? कोई कारण होगा कि नहीं? ஏதாவது காரணம் இருக்குமா அல்லது இருக்காதா? अरे पता ही नहीं। அரே है? पीसफुल भारत को ही क्यों बनाते हो? பாரதத்தை மட்டும் பீஸ்ஃபுல்லாக ஏன் ஆக்குகிறீர்கள்? भारत में भगवान आते हैं इसलिए। பாரதத்தில் பகவான் வருகிறார், அதனால் தானா? अरे जब भगवान आते हैं तो क्या चिंता? அரே பகவான் வருகிறார் என்றால் என்ன கவலை இருக்கிறது? है? भगवान आएंगे तो फिर स्वर्ग ही बनाएंगे। பகவான் வந்தால் சொர்க்கமாக ஆக்குவார்। जहाँ स्वर्ग होगा वहाँ पीस तो होगी ही होगी। कारण எங்கே சொர்க்கம் இருக்குமோ அங்கே சாந்தி, பீஸ், அமைதி இருக்கத்தான் இருக்கும்। बताओ। காரணத்தை சொல்லுங்கள்। भारत को ही पीसफुल इसीलिए बनाते हैं। பாரதத்தை மட்டும் இது போல பீஸ்ஃபுல்லாக ஏன் ஆக்குகிறார் என்றால் कि वहाँ दुनिया में सबसे जास्ती अशांति हो जाती है। அங்கே உலகத்தில், இங்கே பாரதத்தில் உலகத்தில் அனைத்தையும் விட அதிகமான அமைதியற்றதாக ஆகிவிடுகிறது। क्या? என்ன? दुनिया में जितने देश हैं सबसे जास्ती अशांति कहाँ होती है? உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அனைத்தையும் விட அதிகமாக அசாந்தி எங்கே ஆகிறது? भारत में होती है। பாரதத்தில் ஆகிறது। हाँ, उसकी निशानी क्या? ஆம், அதனுடைய அடையாளம் என்ன? कोई निशानी है? ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? शास्त्रों में भी कोई निशानी है? சாஸ்திரங்களிலும் ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? क्या है? என்ன? अरे वो तो प्रश्न पत्र छोड़ के ही भाग जाता है, लिखेगा ही नहीं। அவர் கேள்வித்தாளை விட்டுவிட்டு ஓடிவிட்டார், அவர் எழுத மாட்டார்। है? क्या अंग्रेजी में लिख दिया? என்ன ஆங்கிலத்தில் எழுதிவிட்டீர்கள்? बगेट பகெட்
बैगर பெகட் बैगर பெக்கரா? बैगर निशानी है। பெக்கர் பிச்சைக்காரர், இதுதான் அடையாளமா? अरे बैगर निशानी है। அரே ஏழை, சாரி பிச்சைக்காரர், இதுதான் அடையாளமா? निशानी है महाभारत युद्ध। அடையாளம் என்னவென்றால் பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் भारत में ही होता है பாரதத்தில் தான் நடக்கிறது. और ये किसी देश में नहीं होता है। மற்றும் எந்த ஒரு நாட்டிலும் இது நடப்பதில்லை. खून की नदियां बहेंगी। இரத்த ஆறு ஓடும். क्या என்ன? खून भी दो प्रकार का होता है कि एक? ரத்தமும் இரண்டு வகைகளாக இருக்கிறதா அல்லது ஒன்று மட்டும் தானா? कौन सा எந்த कौन सा दो प्रकार का எந்த அந்த இரண்டு வகைகள் पता है? தெரியுமா? अरे जल्दी जल्दी जवाब दो, சீக்கிரம் சீக்கிரமாக பதிலை தாருங்கள். नहीं तो प्रश्न पत्र छीन लिया जाता है, टाइम हो जाता है। இல்லை என்றால் கேள்வித்தாள் பறிக்கப்படும், நேரம் ஆகிவிடுகிறது. हाँ, एक संकल्पों का खून ஒன்று சங்கல்பங்களுடைய ரத்தம், और एक होता है स्थूल खून। இன்னொன்று ஸ்தூலமான ரத்தம். स्थूल खून देह का होता है ஸ்தூலமான ரத்தம் என்னவோ தேகத்தினுடையது. और संकल्पों का खून मन बुद्धि रूपी आत्मा जहाँ होती है तो சங்கல்பம் ரூபமான ரத்தம் மனபுத்தி ரூபமான ஆத்மாவின் वहाँ होता है। அங்கே இருக்கிறது. तो देखो, எனவே பாருங்கள், तुम पीसफुल भारत को बनाते हो நீங்கள் பாரதத்தை பீஸ்ஃபுல்லாக ஆக்குகிறீர்கள். जहाँ बहुत ही संकल्पों की अशांति हो जाती है। எங்கே அதிகமாக சங்கல்பங்களுடைய அசாந்தி ஆகிவிடுகிறதோ, गरजा चलती है संकल्पों की, சங்கல்பங்களுடைய மழை பெய்து விடுகிறது. हालत खराब, चेहरा लटक जाता है। நிலைமை மோசமாக, முகம் தொங்கிவிடுகிறது. तो तुम भारत को एक तो पीसफुल बनाते हो எனவே ஒன்று நீங்கள் பாரதத்தை பீஸ்ஃபுல்லாக ஆக்குகிறீர்கள், और सेवा भी सारे संसार की करते हो, भारत की மற்றும் முழு உலகத்துக்கும் சேவை செய்கிறீர்கள். भी करते हो। பாரதத்துக்கு மட்டும் செய்வதில்லை. पवित्रता, सुख, शांति, பவித்ரதா, சுகம், சாந்தி, सब कुछ, मतलब அனைத்தும். அப்படி என்றால் ऐसी कोई चीज नहीं है जो அப்படி எந்த ஒரு பொருளும் இல்லை. पवित्रता, सुख, शांति के अंदर सब कुछ आ जाता है, सब பவித்ரதா, சுகம், சாந்திக்குள் அனைத்தும் வந்து விடுகிறது. देते हो। அனைவருக்கும் தருகிறீர்கள். तो ये तुम्हारा जीवन बहुत ऊंच है। இந்த உங்களுடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது. 84 जन्मों में सबसे जास्ती ऊंच जीवन कहाँ बनता है? 84 பிறவைகளில் அனைத்தையும் விட உயர்ந்த வாழ்க்கை எங்கே ஆகிறது? तुम बच्चों का குழந்தைகளாகிய உங்களுடைய. पुरुषोत्तम संगम युग में ஆம், புருஷோத்தம சங்கம யுகத்தில் बहुत जीवन ऊंच है। अरे உங்களுடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது. அரே, बहुत ऊंच माने कितना ऊंच? மிகவும் உயர்ந்தது என்றால் எவ்வளவு உயர்ந்தது? एक तो होते हैं राक्षस ஒன்று என்னவோ ராட்சசர்கள். इस दुनिया में, இந்த உலகத்தில் ராட்சசர்கள் இருக்கிறார்கள். उनसे ऊंचे होते हैं ऋषि मुनि, அவர்களை விட உயர்ந்தவர்கள் ऋषि मुनिவர்கள். मनुष्य மனிதர்கள், होते हैं कि दाढ़ी मूछ वाले? தாடி மீசை கொண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? मनुष्यों को दाढ़ी मूछ होती है ना। மனிதர்களுக்கு தாடி மீசை இருக்கிறது இல்லையா? ऋषि मुनि हुए तो ऋषि முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள். उनको दाढ़ी मूछ थी ना, அவர்களுக்கு தாடி மீசை இருந்திருக்கிறது இல்லையா? तो मनुष्य थे कि नहीं? எனவே அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள் இல்லையா அல்லது இல்லையா? बहुत मनन चिंतन मंथन करते थे। மிகவும் அவர்கள் மனன சிந்தனை செய்து இருந்தார்கள். अच्छा,
சரி, कलातीत। யாரோ சொல்லியிருக்காங்க கலாத்தீத். கலாத்தீத்தா? हाँ, कलातीत माने किससे ऊंच? கலாத்தீத் என்றால் யாரை விட உயர்ந்தவர்கள்? देवता बनते हो। தேவதைகளாக ஆகிறீர்கள். देवताएं तो कलाओं में बंधे हुए होते हैं। தேவதைகள் என்னவோ கலைகளில் கட்டுப்பட்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். 16 कला संपूर्ण कहा जाता है। 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். लक्ष्मी नारायण को क्या कहा जाता है? லட்சுமி நாராயணனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण। அனைத்து குணங்களும் உள்ளடங்கிய 16 கலைகள் சம்பூர்ணமான संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम। சம்பூர்ண அகிம்சை மரியாதா புருஷோத்தமனாக ऐसे ही तो कहा जाता है। சர்வோத்தம அப்படித்தானே சொல்லப்படுகிறார்கள், नहीं? இல்லையா? हाँ, फिर तुम क्या बनते हो? ஆம், நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? हाँ हाँ, देवताएं तो फिर भी कलाओं में बंधे हुए होते हैं और हम தேவதைகள் இருந்தாலும் அவர்கள் கலைகளில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். तो कलातीत सूर्य के बच्चे। நீங்கள் என்னவோ கலாத்தீத் சூரியனுடைய குழந்தைகள். सूर्य कलाओं में बंधा होता है சூரியன் கலைகளில் கட்டுப்பட்டிருப்பவரா या चंद्रमा कलाओं में बंधा होता है? அல்லது சந்திரன் கலைகளில் கட்டுப்பட்டிருப்பவரா? हाँ, सूर्य कलाओं में कभी नहीं बनता। सूर्य ஆம், சூரியன் எப்போதும் கலைகளில் கட்டுப்பட்டிருப்பதில்லை. के बच्चे भी அவருடைய குழந்தைகளும் कलातीत सुख अतीन्द्रिय கலாத்தீத் சுகம் அத்தீந்திரிய சுகம் सुख भोगने वाले होते हैं। நீங்கள் அந்த அத்தீந்திரிய சுகத்தை அனுபவிப்பவர்களாக இருக்கிறீர்கள். तो बहुत ऊंचा जीवन है, देवताओं से भी ऊंचा है। எனவே மிகவும் மிகவும் உயர்ந்த வாழ்க்கை, தேவதைகளை விட உயர்ந்த வாழ்வாகும். परंतु यहाँ तो इम्तिहान है। ஆனால் இங்கே பரீட்சை இருக்கிறது. क्या? என்ன? संगम युग पर वो तो எங்கே? சங்கமயுகம் சொல்றாங்க. 100 साल इम्तिहान ही इम्तिहान हो, पढ़ाई वढ़ाई कुछ नहीं होती। சங்கமயுகம் முழுவதுமே பரீட்சையா? படிப்பு ஒன்றும் இல்லையா? फिर பிறகு संगम लिख दिया, संगम तो 100 साल का भी है। சங்கமயுகம் என்று எழுதிவிட்டீர்கள். சங்கமயுகம் 100 வருடங்களுடையது. पुरुषोत्तम संगम। ओ திரும்பவும் புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்றாங்க. 76 से पुरुषोत्तम जब डिक्लेयर होते हैं 76ஆம் அந்த வருடத்திலிருந்து புருஷோத்தம சங்கமயுகம் என்று டிக்ளேர் ஆகி இருக்கு. तब से लेकर के कहाँ तक? அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் इतने साल इम्तिहान चलता है। எத்தனை வருடங்கள் வரைக்கும் பரீட்சை நடக்கிறது? पुरुषोत्तम संगम युग में 2028 में इम्तिहान चलेगा। புருஷோத்தம சங்கமயுகத்திலிருந்து 2028 வரைக்கும் நடக்குமா? अभी तो पढ़ाई चल रही है। இப்போது என்னவோ படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. पढ़ाई पढ़ाने वाला भाग गया, படிப்பை படிப்பிப்பவர் ஓடிவிட்டாரா कि बैठा हुआ அல்லது அமர்ந்திருக்கிறாரா? सुप्रीम सोल जो पढ़ाई पढ़ाने वाला சுப்ரீம் சோல் எந்த படிப்பை படிப்பிப்பவரோ वो रिटायरमेंट ले लिया, उसका रिटायरमेंट हुआ कि नहीं? அவர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டாரா? அவர் ரிட்டையர் ஆகிவிட்டாரா? उसका तो रिटायरमेंट हो गया। அவர் என்னவோ ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டார். तो असिस्टेंट टीचर तो पढ़ाएंगे। பிறகு அசிஸ்டன்ட் டீச்சர் என்னவோ படிப்பிப்பார் இல்லையா? हाँ, तो पढ़ाई चल रही है, எனவே படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. इम्तिहान नहीं शुरू हुआ। பரீட்சை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. 80 साल के बाद इम्तिहान शुरू होता है। 80 வருடங்களுக்கு பிறகு பரீட்சை ஆரம்பிக்குமா? 80 साल कब पूरे होते हैं? 80 வருடங்கள் எப்போது முடிகிறது? हाँ, इम्तिहान माना क्या? பரீட்சை என்றால் என்ன? परीक्षा। अरे இம்டான் என்றால் பரீட்சை.
दक्षिण भारत में तो मुसलमानी राज्य भी चला है टीपू सुल्तान का। அரே தெற்கு பாரதத்தில் என்னவோ முஸ்லிம்கள் ராஜ்யம் திப்பு சுல்தான் ஆட்சி செய்திருக்கிறார் இல்லையா? बिल्कुल भूल गया, முற்றிலும் மறந்து விட்டீர்கள். भाषा ही भूल गया। மொழியே மறந்து விட்டீர்கள். इम्तिहान माने இம்தான் என்றால் नहीं समझा, एग्जामिनेशन। புரியவில்லையா? பரீட்சை, எக்ஸாமினேஷன். हाँ, तो वो उसका टाइम क्या है ஆம், அதனுடைய நேரம், டைம் என்ன? बेहद की पढ़ाई में? இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பில் காலம் எவ்வளவு? कोई टाइम निश्चित नहीं। எந்த ஒரு நேரம் நிச்சயம் இல்லையா? குறிப்பாக எந்த நேரம் இல்லையா பரீட்சைக்கு? अभी 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 बस, उसके बाद नहीं, अभी இப்போதுன்னு சொல்றாங்க. இப்போது மட்டுமா? இதுக்கு பிறகு இல்லையா? के बाद, न कल न परसों। நாளை அல்லது நாளைக்கு மறுநாள், बस அவ்வளவுதானா? अभी है। இப்போது மட்டும் இருக்கிறதா? 2018 से लेकर के 2018 இருந்து 2028 तक ये सारा इम्तिहान चलता है। 2018 இருந்து 2028 வரைக்கும் முழுவதுமே பரீட்சை நடக்கிறது. क्या? என்ன? और नंबरवार पास होते हैं। மற்றும் வரிசை கிரமமாக பாஸ் ஆகிறார்கள். क्या? तो என்ன? कोई को फेल हो जाता है, எனவே ஒரு சிலர் ஃபெயில் ஆகிறார்கள். तो उसको फिर ग्रेस मार्क दे करके सप्लीमेंट्री में ले लेते हैं ना। பிறகு அவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து சப்ளிமெண்டரி கொடுக்கிறார்கள் இல்லையா? और एग्जाम देता रहता है। எக்ஸாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். तो ऐसे அது போலவே ये बेहद का एग्जाम है, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பரீட்சை ஆகும். और इसमें है जो देवताओं से ऊंच बनने वाले हैं, மற்றும் இதில் தேவதைகளை விட உயர்ந்தவர்களாக ஆகுபவர்கள் वो कितने हैं? அவர்கள் எத்தனை பேர்? हाँ, इम्तिहान देने वाले பரீட்சை கொடுப்பவர்கள் हैं, इम्तिहान देने वाले 8 हैं। பரீட்சை கொடுப்பவர்கள் 8 பேரா? बस, அவ்வளவுதானா? और कोई इम्तिहान ही नहीं लेंगे। வேறு யாரும் பரீட்சையை கொடுக்க மாட்டார்களா? 8 इम्तिहान तो ज्यादा देते हैं, பரீட்சை என்னவோ அதிகமான பேர் தருகிறார்கள். बाकी पास होने वाले नंबरवार पास होते हैं। மற்றபடி பாஸ் ஆகுபவர்கள் வரிசை கிரமமாக பாஸ் ஆகிறார்கள். 4.5 लाख इम्तिहान देने वाले हैं, பரீட்சையை தருபவர்கள் 4 லட்சம் பேர் ஆகிறார்கள். हैं, और वो जो 4.5 लाख हैं அந்த 4 லட்சம் பேர் वो प्रजा है ज्यादातर उसमें, அவர்கள் அதிகபட்சம் அந்த 4 லட்சத்துக்குள் பிரஜைகள் அதிகமாக இருக்கிறார்களா? के सब राजा हैं। அல்லது அனைவருமே ராஜாக்களா? हाँ, प्रजा है, பிரஜைகள். राजा है तो बहुत थोड़े होते ராஜாக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். हैं ना। और राज परिवार में आने वाले மற்றும் ராஜ குடும்பத்தில் வருபவர்கள் वो भी राजा बनते हैं नहीं, थोड़े बहुत। அவர்களும் கொஞ்சம் ராஜாக்களாக ஆகிறார்களா இல்லையா? अरे राष्ट्रपति का, प्रधानमंत्री का, அரே ராஷ்டிரபதி அதாவது ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி, अब जो ड्राइवर होगा नौकर அந்த ஜனாதிபதி பிரதம மந்திரியினுடைய டிரைவராக இருந்தால் होगा कि नहीं, டிரைவர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? वो उसकी कुछ चलेगी कि नहीं, அந்த டிரைவர் சொல்வதும் கொஞ்சம் நடக்குமா நடக்காதா? है? उसका रुतबा नहीं चलेगा, उसका कुछ भी शासन नहीं चलेगा। அவருடைய ஆட்சியும் கூட கொஞ்சம் நடக்குமா நடக்காதா? हाँ, बहुत कुछ चलेगा। अरे ஏதோ கொஞ்சம் நடக்கும். भाई कौन आया? அரே யார் வந்திருக்காங்க? अरे राष्ट्रपति का वो ड्राइवर आया है। ஜனாதிபதியினுடைய டிரைவர் வந்திருக்கிறார். हाँ, तो रुतबा होगा कि नहीं? हाँ, उसका भी இப்போ பெருமை இருக்கு இல்லையா? शासन। அவருடைய ஆட்சியும் அங்கே நடக்கிறது இல்லையா? तो जो
राजाएं जो राजाएं बनते हैं எனவே ராஜாக்கள் ஆகிறார்கள், वो तो 108 हैं, அவர்கள் 108 பேர் ஆவார்கள். लेकिन उनके परिवार में राजाई लेने वाले बहुत हैं, सारे ही सदस्य। ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் அனைவருமே ராஜாங்க ஆட்சியை வந்து செய்பவர்களாக இருக்கிறார்கள். हाँ ये है, कोई ज्यादा जन्म दास दासी बनते रहते हैं, இதில் ஒரு சிலர் வந்து அதிகமாக ஜன்மங்களில் தாசதாசிகளாக ஆகிறார்கள். फिर 1-2 जन्म के लिए राजाई जरूर मिलती है। ஒரு ஜன்மமோ அல்லது 2 ஜன்மங்களுக்கோ அவசியம் ராஜா ஆகிறார்கள். 16,000 में 16,000-ல் ये राजयोगी हैं कि नहीं? இவர்கள் ராஜயோகிகளா அல்லது இல்லையா? 16,000 क्या है? 16,000 பேர் என்ன? राजयोग सीखने वाले हैं ना, ராஜயோகத்தை கற்றுக்கொள்பவர்கள் இல்லையா? सीखने वाले हैं। கற்றுக்கொள்பவர்கள். हाँ। तो बताया परंतु ये इम्तिहान है। எனவே சொன்னார், இது என்னவோ பரீட்சையாகும். क्या अभी इम्तिहान का टाइम चल रहा है ये? எனவே இப்போது பரீட்சை நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? कब से लेकर? எப்போதிலிருந்து? 2017 से लेकर इम्तिहान शुरू हो गया। 2017 பரீட்சை ஆரம்பமாகி விட்டதா? है? और 2027-28 तक इम्तिहान चलता ही रहेगा। 2027-28 வரைக்கும் பரீட்சை நடந்து கொண்டே இருக்கும். और उसमें नंबर वार पास और फेल होते ही रहेंगे। அதில் வரிசை கிரமமாக பாஸ் மற்றும் ஃபெயில் ஆகிக் கொண்டே இருப்பார்கள். इम्तिहान है। பரீட்சையில் बच्ची पढ़ रहे हो ना? பெண் குழந்தையே படித்துக் கொண்டிருக்கிறாய் இல்லையா? क्योंकि तुम बच्चों को अभी मालूम है ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தெரியும் कि दुनिया का चक्कर कैसे फिरता है। உலகத்தின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று. है? दुनिया में जो 84 का चक्कर है ना, உலகத்தில் எந்த 84 பிறவிகளுடைய சக்கரம் இருக்கிறது இல்லையா? उसमें कोई किसी जन्म में बहुत ऊंच पद लेता है, அதில் ஒரு சில பேர் ஒரு சில ஜன்மங்களில் மிகவும் மிகவும் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். कोई किसी जन्म में बहुत नीच पद लेता है। ஒரு சிலர் ஒரு சில ஜன்மங்களில் மிகவும் தாழ்ந்த பதவி அடைகிறார்கள். ये चक्कर चलता है कि नहीं? இந்த சக்கரம் நடக்கிறதா இல்லையா? नहीं चलता है। நடப்பதில்லையா? हाँ? ஆம், நடக்கிறது. तो अभी तुम बच्चों को इस चक्कर का मालूम है। இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சக்கரத்தை பற்றி தெரியும். हाँ। और फिर மற்றும் பிறகு बाप को भी जानते हो தந்தையையும் தெரிந்திருக்கிறீர்கள். कि सब चक्कर को ही जानते हो? அல்லது சக்கரத்தை மட்டும் தெரிந்திருக்கிறீர்களா? चक्कर का भी मालूम है और फिर चक्करधारी का भी मालूम है कि नहीं? சக்கரத்தை பற்றியும் தெரியும், சக்கரதாரியையும் தெரியுமா அல்லது இல்லையா? कौन है चक्करधारी? யார் சக்கரதாரி? लंबा चौड़ा लिखता है एक क्या? ரொம்ப நீளமாக எழுதுகிறீர்கள், ஒரு வாக்கியத்தில் எழுத மாட்டீர்களா? विष्णु है चक्रधारी। யாரோ வந்து விஷ்ணுன்னு எழுதியிருக்காங்க. சக்கரதாரி விஷ்ணுவா? अच्छा अभी है? சரி, இப்போது விஷ்ணு இருக்கிறாரா? अभी विष्णु है? இப்போது விஷ்ணு இருக்கிறாரா? अरे है नहीं फिर कहीं का के लिए लिख दिया। அரே, இல்லை என்றால் பிறகு எதுக்காக எழுதினீர்கள்? विष्णु का राज्य जब आएगा तब विष्णु भी प्रत्यक्ष होगा। விஷ்ணுவின் ராஜ்யம் வந்தால் அப்போது விஷ்ணு பிரத்யட்சமாவார். अभी तो विष्णु दिखाई नहीं पड़ा। विष्णु कैसे இப்போது விஷ்ணு தென்படவில்லை. कहा जाता है? नो விஷ்ணு என்று எதுக்கு யாருக்கு சொல்லப்படுகிறது? विश एट ऑल, நோ விஷ் அட் ஆல், जिसमें विषय विकारों का नाम निशान लो। யாருக்குள் விஷ விகாரங்களின் பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருக்கணும். हाँ,
विषय विकार क्या? விஷவிகாரங்கள் என்றால் என்ன? कभी क्रोध ना आए, எப்போதும் கோபம் வரக்கூடாது, कभी काम ना आए, काम எப்போதும் காமம் வரக்கூடாது, क्रोध लोभ मोह अहंकार कुछ भी ना आए, காமம் கோபம் அகங்காரம் எதுவுமே வரக்கூடாது, न कर्मेंद्रियों में आए, न கர்மேந்திரியங்களிலும் வரக்கூடாது, वाचा में आए, न मनसा में किसी பேச்சிலும் வரக்கூடாது, மனதிலும் வரக்கூடாது, के प्रति ऐसे संकल्प आए, யாருக்காகவும் சங்கல்பங்களில் இவையெல்லாம் வரக்கூடாது. क्रोध वाले तो उसको क्या कहेंगे? கோபம் கொண்டவர்கள் பிறகு என்ன சொல்வாங்க? हैं? हाँ, तो जानते हो बाप को? நீங்கள் தந்தையை தெரிந்திருக்கிறீர்கள். नहीं जानते? தெரிந்து கொள்வதில்லையா? தெரியவில்லையா? चक्कर घुमाता है कि नहीं? சக்கரத்தை சக்கரத்தை சுழற்றுகிறாரா இல்லையா? हाँ, बुद्धि में वो सुदर्शन चक्र फिरता ही रहता है. புத்தியில் அந்த சுயதர்ஷனம் சுழன்று கொண்டே இருக்கிறது. सो माने अपनी आत्मा का, சு என்றால் दर्शन माने நம்முடைய ஆத்மாவின், தர்ஷன் என்றால் देखने का कि हमारी आत्मा ने பார்ப்பதற்கான நம்முடைய ஆத்மாவின் सृष्टि रूपी रंगमंच पर 84 के चक्कर में कौन இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில் 84 பிறவிகளுடைய சக்கரத்தில் कौन से जन्म में क्या क्या पार्ट बजाए हैं எந்தெந்த ஜென்மங்களில் என்னென்ன பாட்டை செய்தோம் वो देखता रहता है कि नहीं? அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரா இல்லையா? है, देखता रहता है तो वो उसी को कहा जाता है பார்த்து கொண்டே இருக்கிறார், அந்த சந்தோஷத்துக்கு சொல்லப்படுகிறது स्वदर्शन चक्र. भक्ति मार्ग में तो சுதர்ஷன சக்கரம். उन्होंने शास्त्रों में क्या लिख दिया? ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் சாஸ்திரங்களில் என்ன எழுதிவிட்டார்கள்? है कि भाई रथ की गाड़ी का पहिया निकाला அந்த வண்டியினுடைய அந்த சக்கரத்தை எடுத்தாங்க और उंगली में घुमाना शुरू कर दिया. மற்றும் அந்த சக்கரத்தை விரல்களால் சுழன்ற வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். वो चक्कर है. அதுதான் சக்கரம் என்று சொல்லிவிட்டார்கள். अरे वो पहिया नहीं लकड़ी का, वो लक्कड़ बुद्धि की किसी व्यक्ति की बात है. அரே அந்த சக்கரம் மரக்கட்டையால் இருக்கிற சக்கரம் இல்லை, அது ஒரு நபரின் புத்தியினுடைய விஷயமாகும். वो 84 के चक्र में कैसे घूमता है? அவர் 84 பிறவிகளுடைய சக்கரத்தில் எப்படி வருகிறார்? क्या क्या उसका पार्ट है? என்னென்ன அவருடைய பார்ட்டாக இருக்கிறது? उसकी बात है. அதனுடைய விஷயமாகும். तो देखो, எனவே பாருங்கள், बाप बहुत ऊंचे है, तुम्हारा जीवन बहुत ऊंचे है. தந்தை மிகவும் உயர்ந்தவர், உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வும் மிக உயர்ந்தது है. परंतु ये इम्तिहान में तुम बच्चों को अभी मालूम है कि ஆனால் பரீட்சையில் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், ये दुनिया का चक्कर फिर रहा है. இந்த உலகத்தின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. जिसमें तुम बाप को भी जानते हो இதில் நீங்கள் தந்தையையும் தெரிந்து கொள்கிறீர்கள், और इस सृष्टि चक्कर के आधे मध्य अंत को भी जानते हो. மற்றும் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையும் அதை பற்றியும் தெரிந்து கொள்கிறீர்கள். नहीं? हाँ, आधे இல்லையா? में हमारा क्या पार्ट होगा? ஆரம்பத்தில் நம்முடைய பாட்டு என்னவாக இருக்கும்? हमारे संगी साथियों का क्या पार्ट होगा? நம்முடன் இருப்பவர்களுடைய பாட்டு என்னவாக இருக்கும்? अरे कोई भी जन्म लेंगे எந்த ஒரு ஜன்மத்தை எடுத்துக்கொண்டாலும் तो उस जन्म में संबंध में संपर्क में है संसर्ग में आने वाली आत्माएं हमारे जीवन में होंगी कि नहीं? நம்முடன் நம்முடைய தொடர்பில் நம்முடைய சம்பந்தத்தில் வருவார்கள் இல்லையா? யாரெல்லாம் நம்முடன் வருவார்களோ तो उनके बारे में पता नहीं चलेगा? அவர்களை பற்றி தெரிய வராதா என்ன? है
वो भी पता चलना चाहिए। அதுவும் தெரிய வேண்டும். जन्म जन्मांतर का पता चलना चाहिए ना। ஜன்ம ஜன்மங்களை பற்றி தெரிய வேண்டும் இல்லையா? तो बाप के सृष्टि चक्र के आदि मध्य अंत को भी तुम जानते हो। எனவே தந்தையையும் மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். इसलिए तुम सबसे ऊंचे हो। அதனால் நீங்கள் அனைவரை விட உயர்ந்தவர்களாவீர்கள். देवताओं से भी उत्तम हो। தேவதைகளை விட உத்தமர்கள். क्या कहा? என்ன சொன்னார்? हैं? देवताओं से उत्तम माने? தேவதைகளை விட உத்தமர்கள் என்றால் देवताओं से उत्तम क्या होता है? தேவதைகளை விட உத்தமர்கள் அது என்ன? अभी तो बताया। இப்போதுதானே சொன்னார். हाँ? देवताएं होते हैं, देवताएं जो होते हैं, हाँ हाँ, देवताएं जो होते हैं कलाओं में बंधायमान होते हैं। யார் தேவதைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கலைகளில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். 16 कला संपूर्ण होते हैं। 16 கலைகள் சம்பூர்ணமானவர்களாக இருக்கிறார்கள். और तुम तो उन देवताओं के भी बाप हो। நீங்கள் என்னவோ அந்த தேவதைகளுக்கும் கூட தந்தையாக இருக்கிறீர்கள். देवताओं को भी जन्म देने वाले தேவதைகளுக்கும் ஜன்மத்தை கொடுப்பவர்கள் बाप हो। கொடுக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறீர்கள். तो देवताओं से ऊंचे हुए कि नहीं? எனவே தேவதைகளை விட உயர்ந்தவர்களாக ஆனீர்களா இல்லையா? हाँ, उनके भी पितर हो। அவர்களுக்கும் நீங்கள் பித்ருக்களாக இருக்கிறீர்கள். पितरों की पूजा करते हैं कि नहीं? பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறார்களா இல்லையா? हाँ, खिलाते हैं पिलाते हैं। ब्राह्मण ஆம், ஊட்டுகிறார்கள், பரிமாறுகிறார்கள். ब्राह्मणों को पितरों को बुलाते, पहले बुलाते थे, பிராமணர்களை மற்றும் பித்ருக்களை கூப்பிடுகிறார்கள். अभी तो नहीं। முதலில் என்னவோ கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள், ஆனால் இப்போது என்னவோ இல்லை. अभी तो तमो प्रधान हो गए, அரே தமோ பிரதானமாகி விட்டார்கள். तो तुम देवताओं से भी उत्तम எனவே நீங்கள் தேவதைகளை விட உத்தமர்கள். है, क्योंकि उनको ये नॉलेज नहीं रहती है देवताओं को। ஏனென்றால் தேவதைகளுக்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. अरे देवताओं को नॉलेज होती है? அரே தேவதைகளுக்கு ஞானம் இருக்கிறதா என்ன? हाँ, ये ज्ञान थोड़ी होता। और तुमको तो ஆம், இது அவர்களுக்கு இருக்குமா என்ன? ஆனால் உங்களுக்கோ? हाँ, तुम जिन देवताओं को जन्म देने वाले बनते हो, நீங்கள் எந்த தேவதைகளுக்கு ஜன்மத்தை கொடுப்பவர்களாக ஆகிறீர்களோ लोक में है अतीन्द्रिय सुख वाला जो जीवन में पार्ट बजाते हो, விஷ்ணுலோகத்தில் அத்தீந்திரிய சுகத்தின் பாட்டை செய்பவர்களாக இருக்கிறீர்கள். तो तुमको तो ये नॉलेज रहती है कि नहीं? எனவே உங்களுக்கு இந்த ஞானம் நாலேஜ் இருக்கிறதா அல்லது இல்லையா? सृष्टि के इस तमो प्रधान दुनिया के अंत तक तुमको ज्ञान रहेगा या लोप हो जाएगा? सृष्टिயின் கடைசியில் தமோ பிரதானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்குமா அல்லது இல்லாமல் போய்விடுமா? ज्ञान तो रहेगा। ஞானம் என்னவோ இருக்கும். तो बाबा ने समझाया है, எனவே பாபா புரிய வைத்தார். ये जो कहते हैं ना, இதை சொல்கிறார்கள் இல்லையா? है क्या परंपरा से चले आए हैं? என்ன பாரம்பரியமாக நடந்து கொண்டே வருகிறது. है? अरे अभी परंपरा से क्या चले आए हैं? இப்போது பாரம்பரியமாக என்ன நடந்து கொண்டே வருகிறது? क्या ये जो त्योहार वगैरह मनाते हैं ना, பண்டிகைகள் அவை எல்லாம் கொண்டாடுகிறீர்கள் இல்லையா? பண்டிகைகள் முதலியவை எல்லாம் கொண்டாடுகிறார்கள் இல்லையா? क्यों मनाते हो? ஏன் கொண்டாடுகிறார்கள்? एक दिन तुमने त्योहार मना लिया ஒரு பக்கம் நீங்கள் பண்டிகைகளை கொண்டாடி விட்டீர்கள், और बाकी दिन हाय दैया तो लड़ाई झगड़ा चलता ही रहता है। பிறகு பின்னால் தகராறு, சண்டை, விரக்தியால் அழுவது இதெல்லாம் நடந்து கொண்டே வருகிறது.
मनसा में चलता, वाचा में चलता மனதில் நடக்கிறது, பேச்சில் நடக்கிறது, है, कर्मेंद्रियों में भी चल पड़ता नहीं। கர்மேந்திரியங்களிலும் நடந்து கொண்டே வருகிறது. मारा मारकूट करते ही नहीं, நடக்கிறதா இல்லையா? ஒருத்தர் இன்னொருத்தரை அடித்துக் கொள்கிறீர்களா இல்லையா? नहीं करते, செய்வதில்லையா? करते। செய்கிறார்கள். तो ये दशहरा, ये रखड़ी बंधन, அதனால் இந்த தசரா, ரக்ஷாபந்தன், ये होली, दिवाली, ஹோலி, தீபாவளி, ये फलाना ढिकाना, ये परंपराएं कब से चल रही हैं? இவை எல்லாம் எப்போதிலிருந்து நடந்து கொண்டே வருகிறது? பாரம்பரியங்கள். वो तो बेचारों को कोई को कुछ पता ही नहीं பாவம், அவர்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை कि ये परंपराएं कब से शुरू हुई। இந்த பாரம்பரியங்கள் எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்று. खास करके भारतवासियों को तो कुछ भी पता नहीं, முக்கியமாக பாரதவாசிகளுக்கு எதுவும் தெரிவதில்லை. एकदम कुंभकर्ण बन गए। ஒரே அடியாக கும்பகர்ணர்களாக ஆகிவிட்டார்கள். भारत की क्या बन गए? பாரதம் என்ன ஆகிவிட்டது? हैं? बहुत सोते होंगे நிறைய தூங்கி இருப்பார்கள். तो बहुत सोने वाले क्या हुए? நிறைய நன்றாக தூங்குபவர்கள் என்ன ஆனார்கள்? कहाँ के वासी हुए? எங்கே இருக்கிற வாசிகள் ஆகிவிட்டார்கள்? विदेशी हुए कि भारतवासी हुए? விதேசிகள் ஆனார்களா அல்லது பாரதவாசிகள் ஆனார்களா? अरे बताओ, அரே சொல்லுங்கள். कहाँ के वासी हुए? मुस्कुराए रहा। எங்கிருக்கிற வாசிகளாக ஆகிவிட்டார்கள், சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். भारतवासी हुए, பாரதவாசிகள் ஆனார்கள். विदेशी तो नहीं है। विदेशी अच्छे या भारतवासी अच्छे? பாரதவாசிகள் சிறந்தவர்களா அல்லது வெளிநாட்டினர் சிறந்தவர்களா? जैसे गौएं होती, இது போல பசுமாடு இருக்கிறது. विदेशी गौएं अच्छी வெளிநாட்டின் பசுமாடுகள் சிறந்ததா या भारत की गौएं अच्छी? அல்லது பாரதத்தின் பசுமாடுகள் சிறந்ததா? भारत की गौएं अच्छी। பாரதத்தின் பசுமாடுகள் தான் சிறந்ததாக இருக்கிறது. तो इन बेचारे भारतवासियों को कुछ भी पता नहीं, பாவம், பாரதவாசிகளுக்கு எதுவும் தெரிவதில்லை. न वो परंपरा का अर्थ समझते हैं, பாரம்பரியத்தின் அர்த்தத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. है कि सतयुग से कैसे परंपराएं चल रही है, சத்யுகத்திலிருந்து எப்படி பாரம்பரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது? जब से सृष्टि शुरू हुई है, எப்போதிலிருந்து சிருஷ்டி ஆரம்பமானது? है? ये सृष्टि कब से शुरू हुई? இந்த சிருஷ்டி எப்போதிலிருந்து ஆரம்பமானது पता है? தெரியுமா? किधर कब से शुरू हुई? எப்போதிலிருந்து ஆரம்பமானது? अरे झट से लिखना चाहिए, அடே அரே, உடனடியா எழுத வேண்டும், உடனே எழுதிவிட வேண்டும். है? हाँ, 5000 साल पहले से शुरू हुई। 5000 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பமானது. तो जब से सृष्टि शुरू हुई, எப்போதிலிருந்து சிருஷ்டி ஆரம்பமானதோ इसको परंपरा कहा जाता है। இதுக்கு பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறது. क्या? என்ன? तब से लेकर के जन्म बाई जन्म அப்போதிலிருந்து ஜன்ம ஜன்மமாக ये परंपराएं चली चली आ रही है। இந்த பாரம்பரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. कौन किसने डाली ये परंपराएं? இந்த பாரம்பரியத்தை யார் ஏற்படுத்தினார், உருவாக்கினார்கள்? परम पिता है, तो परम पिता परमात्मा ही आकर के डालते हैं। பரம்பிதா பரமாத்மா தான் இந்த பாரம்பரியத்தை तो नाम रख ஆரம்பித்து வைக்கிறார். दिया परंपरा। அதனால் தான் பெயர் வைத்து விட்டார்கள் பரம்பரா, பாரம்பரியம் என்று. क्या? என்ன? परम पिता के द्वारा ये परंपराएं डाली गई பரம்பிதாவின் மூலமாக இந்த பாரம்பரியங்கள் உருவானது. है, जो भी डाली गई है, எதுவெல்லாம் அவர் மூலமாக உருவானதோ तो तब से ये परंपराएं चली आ रही है। அப்போதிலிருந்துதான் இந்த பாரம்பரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. उनकी यादगार में ये त्योहार वगैरह मनाते रहते हैं। அதனுடைய
ராமனுடைய நினைவார்த்தமாகத்தான் இந்த பண்டிகைகள் அனைத்தும் கொண்டாடப்படுகிறது. तो इसको परंपरा कहा जाता है. எனவே இதுக்கு பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறது. ये तो रावण को भी कहते हैं. இதை ராவணனுக்கும் சொல்கிறார்கள். तो ये जो है रावण को जलाते हैं, ये भी இங்கே ராவணனை எரிக்கிறார்கள். तो परंपरा है. இதுவும் பாரம்பரியமாகத்தான் நடக்கிறது. कोई से पूछो, யாரிடமாவது கேளுங்கள், ये रावण को कब से ही जलाते आते हैं? இந்த ராவணனை எப்போதிலிருந்து எரித்து கொண்டே வருகிறார்கள்? तो कुछ बताएगा? யாராவது சொல்வாங்களா? कितने साल हो गए? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? हाँ? किसी को कुछ भी बस யாருக்கும் எதுவும் தெரிவதில்லை. जलाते आए हैं. அதாவது எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் ராவணனை. तो ये तो परंपरा से कहेंगे चला आया. ये तो எனவே பாரம்பரியமாக நடந்து கொண்டே வருகிறது என்று சொல்கிறார்கள். परंपरा से शुरू से चला आया. अब ஆரம்பத்திலிருந்து பாரம்பரியமாக நடந்து கொண்டே வருகிறது. शुरू भी कब से चला आया? அந்த ஆரம்பமும் கூட எங்கிருந்து எப்போதிலிருந்து ஆரம்பமானது? क्या सतयुग त्रेता में रावण बना करके जलाते थे? சத்யுக திரேதாயுகத்தில் ராவணனை உருவாக்கி எரித்தார்களா என்ன? नहीं जलाते. இல்லை, எரித்ததில்லை. परंपरा का अर्थ ही नहीं जानते हैं. பாரம்பரியம் அதனுடைய அர்த்தத்தையே தெரிந்து கொள்வதில்லை. है? क्योंकि फिर भी पत्थर बुद्धि तो है ना. இருந்தும் அப்போ கல்லு புத்தி போல இருக்கிறார்கள் இல்லையா? कि पारस बुद्धि बने. அல்லது பாரச புத்தியாக ஆனார்களா? क्या अंतर है पत्थर में और पारस में? கல்லுக்கும் பாரசுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? पत्थर बुद्धि क्या करता है, पारस बुद्धि क्या करता है? கல்லு போல புத்தி கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாரஸ் போல புத்தி கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? अरे कुछ करता है कि नहीं करता है? அரே ஏதாவது செய்கிறார்களா அல்லது இல்லையா? हाँ, क्या करता है? என்ன செய்கிறார்கள்? है? क्या जड़ है? पारस बुद्धि. என்ன பாரச புத்தியா? क्या करता है? என்ன செய்கிறார்? पारस बुद्धि क्या करता है? பாரஸ் புத்தி கொண்டவங்க என்ன செய்கிறார்? पत्थर बुद्धि क्या अंतर क्या है? கல்லு போல புத்தி கொண்டவர்கள் என்ன செய்கிறார்? என்ன வேறுபாடு? हाँ, पारस बुद्धि पावन बनाता है. பாரஸ் போல புத்தி கொண்டவர் பாவனமாக்குகிறார். कैसे बनाता है पावन? எப்படி பாவனமாக ஆக்குகிறார்? हाँ, संग का रंग से தொடர்பினுடைய அந்த சாயத்தினால் पावन बनता है. कौन सा பாவனமாகிறார்கள். संग का रंग? मनसा से जो जितना संग करेगा. யார் எப்படி மனதின் மூலமாக எந்த அளவுக்கு தொடர்பில் செல்கிறார்களோ तो पावन बनेगा. அப்போது பாவனமாகுவார்கள். அந்த அளவுக்கு वाचा से जो जितना संग करेगा. பேச்சின் மூலமாக வாச்சா மூலமாக யார் எந்த அளவுக்கு தொடர்பில் செல்கிறார்களோ तो पावन बनेगा. नहीं बनेगा? அப்போது அவர்கள் பாவனமாகிறார்கள். बनेगा. ஆக மாட்டார்களா? இல்லை, ஆகுவார்கள். दृष्टि से जो जितना संग करेगा. திருஷ்டியின் மூலம் யார் எந்த அளவுக்கு தொடர்பில் எடுத்துக்கொள்கிறார்களோ पावन बनेगा कि नहीं? பாவனமாகுவார்களா அல்லது नहीं बनेगा. बनेगा. அல்லது ஆக மாட்டார்களா? ஆகுவார்கள். और कर्मेंद्रियों से भी. மற்றும் கர்மேந்திரியங்களின் மூலமாகவும். हाँ, चाहे ज्ञानेंद्रियों से संग करे. அது ஞானேந்திரியங்கள் மூலமாக தொடர்பை எடுத்துக்கொண்டாலும், चाहे कर्मेंद्रियों से संग करे. கர்மேந்திரியங்கள் மூலமாக அந்த தொடர்பை எடுத்துக்கொண்டாலும், चाहे सब प्रकार से संग मनसा वाचा कर्मणा. அனைத்து விதமான ரூபத்தில் தொடர்பு எடுத்துக்கொண்டாலும், மனசு, பேச்சு மற்றும் सब तरीके से संग செயல்கள் அனைத்து மூலமாகவும் தொடர்பில் செல்லும் போது करे हैं तो
स्वयं का रंग लगता है कि नहीं? அப்போது தொடர்பினுடைய அந்த சாயம் ஏற்படுமா அல்லது ஏற்படாதா? किसका? யாருடைய ஏற்படும் சொல்றாங்க? யாருடைய? पारसनाथ का பாரஸ்நாத். है। पारस शब्द का सही शब्द क्या है? பாரஸ் அந்த சொல்லின் சரியான அந்த சொல்லி என்ன? पारस पत्थर कोई किसी ने देखा? பாரஸ் கல்லை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? देखा तो किसी ने नहीं। யாருமே பார்த்ததில்லை. तो क्या मतलब है? அப்போது என்ன அர்த்தம்? स्पर्श। स्पर्श माने ஸ்பர்ஷ். ஸ்பர்ஷ் என்றால் தொடுவது. छूना। आंख से छू दिया கண்ணால் தொட்டால் तो भी कल्याण। அப்போதும் நன்மை. कान से सुन लिया காதால் கேட்டுவிட்டால் तो भी कल्याण। அப்போதும் நன்மைதான். मुंह से बोल लिया வாயால் பேசினால் तो भी कल्याण அப்போதும் நன்மைதான். है। और मनसा से उसको याद कर लिया மற்றும் மனதின் மூலமாக நினைவு செய்தால் तो भी कल्याण। அப்போதும் நன்மை. और जो भ्रष्ट कर्म नहीं आए ना नीचे மற்றும் பிரஷ்ட கர்மேந்திரியங்கள் கீழே இருக்கக்கூடிய वाली, हाँ, ओनर सा संग कर लिया तो भी कल्याण कि अकल्याण? அதனுடன் வந்து தொடர்பு கொண்டாலும் நன்மையாகுமா அல்லது தீமையாகுமா? तो भी कल्याण। मन அப்போதும் நன்மைதான். அப்படி என்றால் समझ में आया? पारस புரிய வந்ததா? किसे कहते हैं? பாரஸ் கல்லு என்று யாருக்கு சொல்கிறார்? पारस माने स्पर्श। ஸ்பர்ஷ் என்றால் தொடுவது. कोई भी तरीके से स्पर्श हो जाए, எந்த வழியிலாவது தொடும் பொழுது संग का रंग लग जाए तो அங்கே தொடர்பினுடைய அந்த சாயம் வந்து ஏற்பட்டு पारस बुद्धि। तो इसको कहते தொடுவது ஆகிறது. हैं पारस बुद्धि और इसके अपोजिट को कहते हैं पत्थर बुद्धि। அதனால் தான் சொல்லப்படுகிறது பாரஸ் புத்தி. பாரஸ் போல புத்தி. அதுக்கு எதிர்மறையானது விபரீத புத்தி. नहीं समझ में आया? புரிய வரவில்லையா? हाँ, पत्थर बुद्धि। கல்லு போல புத்தி. पत्थर का संग करेगा तो क्या होगा? கல்லுடன் தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்? हाँ, पत्थर का संग करेगा तो पत्थर बने। देखो கல்லுடன் தொடர்பு கொண்டால் கல்லாத்தான் ஆகுவார்கள். பாருங்கள், भक्ति मार्ग में मंदिर बनाई, பக்தி மார்க்கத்தில் கோவிலை உருவாக்கினார்கள், கட்டினார்கள். पत्थर की मूर्तियां बनाई கல்லால் மூர்த்தியை வந்து உருவாக்கினார்கள். हैं? कि पारस मिल गया, அல்லது பாரஸ் கிடைத்து விட்டாரா? पत्थर की मूर्तियां बनाई। கல்லின் மூர்த்திகளைத்தான் உருவாக்கினார்கள். अच्छा चलो, वो तो देवताओं की मूर्तियां होती हैं, चाहे சரி, அது பரவாயில்லை, அது தேவதைகளின் மூர்த்தி ஆகிவிட்டது. महादेव की हो, बड़े बड़े देवता की हो। மகாதேவரோ அல்லது பெரியதிலும் பெரிய தேவதையோ, लेकिन जिसे भगवान मानते हैं, அல்லது அது பகவானை ஏற்றுக்கொள்கிறார்கள், देवता नहीं मानते हैं। तो शिव के मंदिर में जाएंगे, वहां भी क्या रखा हुआ? தேவதைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சிவனின் கோவிலுக்கு செல்கிறார்கள், அங்கு என்ன இருக்கிறது? हैं? पत्थर ही रखा हुआ लिंग, அந்த லிங்கம் கல்லால் தானே வைக்கப்பட்டிருக்கிறது. पत्थर का लगा है। கல்லால் கல்லை வந்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா? तो उसको याद करेंगे, பிறகு அதை நினைவு செய்தால், उसको देखेंगे அதை பார்த்தால் तो क्या बनेंगे? என்ன ஆகுவார்கள்? क्या बनते रहे? என்ன ஆகிக் கொண்டே வந்தார்கள்? अरे मंदिर में गए அரே, கோவிலுக்கு சென்றீர்கள், हैं, शिवलिंग की पूजा की, சிவலிங்கத்துக்கு பூஜை செய்தார்கள், शिवलिंग के दर्शन किए, சிவலிங்கத்தை தரிசனம் செய்தார்கள். हैं, हाँ, पत्थर ही बनेंगे। கல்லாகத்தான் ஆகுவார்கள். बुद्धि कैसी बनेगी? புத்தி எப்படி ஆகும்? पत्थर बुद्धि। கல்லு போல புத்தி. पत्थर बुद्धि चलायमान होती है, கல்லு போல புத்தி கொண்டவர்கள் அது வந்து வேலை செய்யுமா? அந்த कि पत्थर बुद्धि चलती ही नहीं।
அல்லது கல்லு போல புத்தி வந்து நடக்கவே நடக்காது. है? कुछ बुद्धि में मनन चिंतन मंथन चलेगा पत्थर को? ஏதாவது புத்தியில் மனன சிந்தனை நடக்குமா கல்லுக்குள்? कुछ भी नहीं। எதுவும் இல்லை. तो देखो, எனவே பாருங்கள், पत्थर बुद्धि कहते हैं, கல்லு போல புத்தி என்று சொல்கிறார்கள், पारस बुद्धि कहते हैं, பாரஸ் போல புத்தி என்று சொல்கிறார்கள், जानवर बुद्धि कहते हैं। விலங்கு போல புத்தி என்று சொல்கிறார்கள். ये सभी टाइटल्स क्या कहते हैं उनको? இந்த அனைத்து டைட்டில்ஸ் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? हैं? कि ये टाइटल्स उनको बाप दे करके गए। அவர்களுக்கு இந்த டைட்டில்ஸை தந்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். क्या? என்ன? कोई पारस बुद्धि, कोई पत्थर बुद्धि, ஒரு சிலர் பாரச போல புத்தி, ஒரு சிலர் கல்லு போல புத்தி, कोई बंदर बुद्धि, ஒரு சிலருக்கு குரங்கு போல புத்தி, कोई जानवर बुद्धि। ஒரு சிலருக்கு விலங்கு போல புத்தி இருக்கிறது. अभी फिर वही बाप क्या दे रहे हैं? இப்போது அந்த தந்தை, அதே தந்தை என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார்? क्या दे रहे हैं वही बाप? அதே தந்தை இப்போது என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார்? कौन सा बाप எந்த தந்தை? है? अरे पहले भी 5000 साल पहले அதே முதலிலும் 5000 வருடங்களுக்கு முன்னால் पुरुषोत्तम संगम युग में शूटिंग के टाइम पर बाप புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஷூட்டிங் நேரத்தில் ने ये टाइटल दिए थे தந்தை இந்த டைட்டிலை கொடுத்திருந்தார் बच्चों को। குழந்தைகளுக்கு. हाँ? फिर अभी वही बाप क्या देते हैं? பிறகு இப்போதும் அந்த தந்தை என்ன தருகிறார்? अभी இப்போது अरे टाइटल देते हैं ना। அரே டைட்டிலை கொடுக்கிறார் இல்லையா? क्या टाइटल देते हैं? என்ன டைட்டிலை தருகிறார்? आजकल देखो இன்றைய காலத்தில் பாருங்கள், काशी में जाकर के बड़े बड़े टाइटल उनको देते हैं। காசியில் சென்று பெரிய பெரிய டைட்டிலை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். हैं? श्री श्री 108 श्री ஸ்ரீ ஸ்ரீ 108 सदानंद स्वामी जी महाराज। சச்சிதானந்த சுவாமிஜி மகாராஜ். ये टाइटल कहाँ से मिला? இந்த டைட்டில் எங்கிருந்து கிடைத்தது? बनारस से। हाँ, ओ, पास करके आते हैं तो उनको टाइटल मिलता है। பனாரஸிலிருந்து வந்தவர்களுக்கு அந்த டைட்டிலை தருகிறார்கள். श्री श्री 1008 ஸ்ரீ ஸ்ரீ 1008 மகாராஜ். है। श्री सरस्वती जी महाराज, ஸ்ரீ சரஸ்வதி மகாராஜ். सरस्वती का टाइटल मिलता है। சரஸ்வதியின் டைட்டில் கிடைக்கிறது. तो बड़े बड़े टाइटल देते हैं उनको। எனவே அவர்களுக்கு பெரிய பெரிய டைட்டிலை தருகிறார்கள். वो श्री श्री जगत गुरु का भी टाइटल वास्तव में அந்த ஸ்ரீ ஸ்ரீ உண்மையில் அந்த ஸ்ரீ ஸ்ரீ அந்த டைட்டிலை झूठा குரு டைட்டில் होता है कि सच பொய்யாகி விடுகிறது. सच्चा होते हैं। हैं? 108 चुनी हुई जो मालाएं हैं 108 की, பாபா சொல்றாரு, தேர்வு செய்யப்பட்ட 108 ஆத்மாக்கள் सब धर्मों में माला के वो आत्माओं की यादगार गुरिये அனைத்து தர்மங்களிலும் நினைவார்த்தமாக அந்த 108 மாலை, याद किए जाते हैं, स्मरण किए जाते हैं। அந்த மாலையை நினைவு செய்யப்படுகிறது, அந்த மாலை ஸ்மரிக்கப்படுகிறது. तो उनसे श्रेष्ठ श्री श्री 108 அவர்களை விட ஸ்ரீ ஸ்ரீ 108 कोई बने हैं? யாராவது ஆகியிருக்கிறார்களா? कोई कह सकते हैं कि हम श्री श्री 108 का संगठन बनाने वाले हैं? யாராவது இப்படி சொல்வாங்களா, நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீ 108 இந்த சங்கட்டனை வந்து சிரேஷ்டமான சங்கட்டனை உருவாக்கி இருக்கிறோம் என்று? नहीं। இல்லை. तो ये टाइटल मिलता कहाँ से है वास्तव में? எனவே உண்மையில் இந்த டைட்டில் எங்கிருந்து கிடைக்கிறது?
वास्तव में जब बाप आते हैं உண்மையில் தந்தை எப்போது வருகிறாரோ तो यहाँ टाइटल मिलते हैं। இங்கே இந்த டைட்டில் கிடைக்கிறது। क्या என்ன? है? सरस्वती का टाइटल या जगत गुरु का टाइटल, சரஸ்வதியின் டைட்டில் அல்லது ஜகத்குருவின் டைட்டில் या काशी के जगत गुरु। அல்லது காஷியின் ஜகத்குரு। 4 मठ है ना, 4 மடங்கள் இருக்கிறது இல்லையா? और 4 मठों में शंकराचार्य बैठे हुए हैं, उनके அந்த 4 மடங்களிலும் சங்கராச்சாரியார் அமர்ந்திருக்கிறார்। टाइटल बने हुए हैं। டைட்டில் உருவாகி இருக்கிறது। वो सब झूठे टाइटल हैं। அவை எல்லாம் பொய்யான டைட்டில்களாகும்। है काशी शिव काशी कहते हैं ना, காசி சிவகாசி என்று சொல்கிறார்கள் இல்லையா? हाँ। अभी शिव बाबा करके कहते हैं இப்போது சிவபாபா வந்து சொல்கிறார், ये सभी तो भक्ति मार्ग के गपोड़े हैं। இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கட்டுக்கதைகளாகும்। है जो टाइटल लेकर के बैठे हैं। யார் டைட்டிலை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்களோ 24/12/1967 की प्रातः क्लास का 3रा पेज। 24/12/1967 காலை வகுப்பு देखो 3வது பக்கம் பாருங்கள்। ये गपोड़े मारने वाले இந்த கட்டுக்கதைகளை சொல்பவர்கள் और इनके गपोड़े सुनने वाले மற்றும் இந்த கட்டுக்கதைகளை கேட்பவர்கள் कितने दुखी हो रहे हैं। எவ்வளவு துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள்। दुखी हुए पड़े हैं कि सुखी है? துக்கம் அடைந்து இருக்கிறார்களா அல்லது சுகத்துடன் இருக்கிறார்களா? दुखी हुए पड़े, துக்கமாக இருக்கிறார்கள்। रड़ियां मारते रहते हैं कि विश्व में शांति हो, कितनी कॉन्फ्रेंस में भाग लेते रहते। அழுது கொண்டே இருக்கிறார்கள்। எத்தனை கான்ஃபரன்ஸ்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்। लाउड स्पीकर लगा लगा कॉन्फ्रेंस करते कि नहीं? லவுட் ஸ்பீக்கரை வைத்து கான்ஃபரன்ஸ் செய்கிறார்களா அல்லது இல்லையா? विश्व में शांति हो जाए। விஸ்வத்தில் சாந்தி ஆகணும் என்று कौन? யாரு? ये जो सन्यासी पंडित विद्वान आचार्य दुनिया के जो भी माने जाते हैं, माने இந்த உலகத்தில் யாரெல்லாம் வித்வான்கள் பண்டிதர்கள் ஆச்சாரியர்கள் இது போல சொல்லப்படுபவர்கள் जाने ये बड़ी बड़ी कॉन्फ्रेंस करते रहते हैं कि नहीं शांति के लिए? பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் வந்து சாந்தி அமைதிக்காக செய்கிறார்களா அல்லது இல்லையா? ऐसे नहीं कहते हैं அப்படி சொல்வதில்லை। है कि वियतनाम में शांति हो வியட்நாமில் சாந்தி ஆகணும் या किस देश में शांति हो அல்லது எந்த தேசத்தில் நாட்டில் சாந்தி ஆகணும் या भारत में शांति हो, नहीं। அல்லது பாரதத்தில் சாந்தி ஆகணும், அப்படி இல்லை। क्या शांति कहाँ हो? எங்கே சாந்தி ஆகணும், சாந்தி நிலவணும்? विश्व में शांति हो। விஸ்வத்தில் சாந்தி அமைதி ஆகணும்। तो इतने बड़े बड़े टाइटल लेके बैठे हैं, எனவே இந்த அளவுக்கு பெரிய பெரிய டைட்டிலை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள்। ये विश्व में शांति 2500 साल से नहीं कर पाए। இவர்கள் விஸ்வத்தில் 2500 வருடங்களாக இந்த சாந்தியை கொண்டு வர முடியவில்லையா? अशांति बढ़ती गई அசாந்தி அதிகமாகிக் கொண்டே வந்ததா या घटती गई? அல்லது குறைந்து கொண்டே வந்ததா? अशांति बढ़ती गई அசாந்தி அதிகமாகிக் கொண்டே ஆனது और टाइटल ले लेके बैठे गए, மற்றும் டைட்டிலை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள்। बैठे गए। अरे नहीं, அரே இல்லை, विश्व में शांति बेचारा मांगते रहते हैं। விஸ்வத்தில் சாந்தி வேண்டும் என்று பாவம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்। अभी उन विचारों को मालूम ही नहीं है பாவம் அவர்களுக்கு தெரிவதே இல்லை कि विश्व में शांति कब होती है। விஸ்வத்தில் சாந்தி எப்போது ஆகிறது என்று
किन विचारों को? யாருக்கு हैं? யாருக்கு தெரிவதில்லை? अरे किन की बात हुई? அரே யாருடைய பேச்சு இங்கே நடந்திருக்கு? दुनिया वाले पंडित विद्वान आचार्य गुरु लोग हैं, सभी உலகத்தில் பண்டிதர்கள் வித்வான்கள் குருமார்கள் धर्मों में है कि नहीं? नहीं है। हाँ सभी धर्मों। அனைத்து தர்மங்களிலும் இது போல பண்டிதர்கள் வித்வான்கள் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா? இருக்கிறார்கள். तो उन विचारों को मालूम ही नहीं है। பாவம் அவர்களுக்கு தெரிவதே இல்லை. दुनिया वालों को नहीं मालूम। உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவதில்லை. अच्छा சரி, तुम ब्राह्मणों को मालूम है? பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியுமா? क्या என்ன? है? उन विचारों को नहीं मालूम है। பாவம் அவர்களுக்கு தெரிவதில்லை. क्या कि विश्व की शांति कब होती है? என்ன? விஸ்வத்தில் சாந்தி எப்போது ஆகிறது? कब होती है? எப்போது ஆகிறது? और करते कौन है? யார் செய்கிறார் சாந்தியை? विश्व में शांति விஸ்வத்தில் சாந்தி யார் நிலைநாட்டுகிறார்? गाते हैं शांति देवा। சாந்தி தேவா என்று பாடுகிறார்கள். है जो शांति देवा सारे विश्व में शांति स्थापन कर देता है। இந்த சாந்தி தேவா உலகத்தில் முழு உலகத்திலும் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறார். है नई दुनिया आ जाती है, புதிய உலகம் வந்து விடுகிறது. स्वर्ग की स्थापना हो जाती है, சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. वहाँ सुख शांति होती ही है। அங்கே சுகம் சாந்தி என்னவோ இருக்கிறது. तो कौन करते हैं जानते ही नहीं। யார் செய்கிறார் என்று தெரிவதே இல்லை. अब उस शांति करने वाले को जानते नहीं है, இப்போது அந்த சாந்தியை நிலைநாட்டுபவரை அவர்களுக்கு தெரிவதில்லை. तो आस्तिक है या नास्तिक है? தெரியவில்லை என்றால் அவர்கள் ஆஸ்திகர்களானார்களா அல்லது நாத்திகர்களாக ஆனார்களா? क्या कहेंगे? என்ன சொல்வாங்க? नास्तिक है। நாத்திகர்கள். किसी के ऊपर उनको आस्था ही नहीं है। யாரின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. आस्था माने कोई के ऊपर इस दुनिया में श्रद्धा विश्वास, कोई व्यक्ति के ऊपर, कोई शख्सियत के ऊपर, कोई पर्सनालिटी के ऊपर विश्वास है ही नहीं। நம்பிக்கை என்றால் அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரின் மீதும் பர்சனாலிட்டியின் மீதும் அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையோ இல்லவே இல்லை. कि कौन करते हैं वास्तव में உண்மையில் யார் செய்கிறார்? विश्व में शांति। விஸ்வத்தில் சாந்தி யார் உண்மையில் வந்து உருவாக்குகிறார்? तो नास्तिक हुए ना बच्चे। தெரியவில்லை என்றால் பெண் குழந்தையே அவர்கள் நாஸ்திகர்கள் ஆனார்கள் இல்லையா? क्योंकि जो नहीं जानते हैं वो सब हैं विपरीत बुद्धि। ஏனென்றால் யார் தெரிந்து கொள்வதில்லையோ தெரியவில்லையோ அவர்கள் விபரீத புத்தி கொண்டவர்கள், எதிர்மறையான புத்தி கொண்டவர்கள், விலங்குகள். तो उनका क्या असर होता है? பிறகு அதோடைய விளைவு என்ன ஆகும்? विपरीत बुद्धि वालों का असर क्या होता है? விபரீத புத்தி கொண்டவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? रिजल्ट क्या होता है? ரிசல்ட் என்ன ஆகிறது? विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। விநாச காலத்தில் எதிர்மறையான புத்தி கொண்டவர்கள் வினஷ்யந்தி விநாசமடைவார்கள். विनश्यते क्या मतलब? வினஷ்யதி என்ன அர்த்தம்? शरीर छोड़ देंगे। சரீரத்தை விட்டு விடுவார்களா? विनश्यते का क्या मतलब? வினஷ்யத்துக்கான அர்த்தம் என்ன? है हाँ, अगर विश्व में शांति करने वाली शख्सियत को नहीं जानते हैं, ஆம், உலகத்தில் ஒருவேளை உலகத்தில் சாந்தியை நிலைநாட்டக்கூடிய அந்த நபரை பர்சனாலிட்டியை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் है तो क्या होगा? उनका पदभ्रष्ट हो जाता है। அவர்களுடைய பதவி தாழ்ந்த பதவி ஆகிவிடும்.
विपरीत बुद्धि है ना, इसीलिए पदभ्रष्ट हो जाता है। எதிர்மறையான புத்தி ஆகிறது இல்லையா, அதனால் பதவி தாழ்ந்த பதவி ஆகி விடுகிறது. अगर जानते हो कि वो शख्स ஒருவேளை தெரிந்திருந்தால் है, वो पर्सनालिटी कौन सी है जो பர்சனாலிட்டி யாரு, विश्व में शांति करती है, எந்த பர்சனாலிட்டி விஸ்வத்தில் வந்து சாந்தி வந்து நிலைநாட்டுகிறார், तो विपरीत बुद्धि बनेंगे। அவர்கள் விபரீதமான எதிர்மறையான புத்தி கொண்டவர்களாக ஆகுவார்களா? है नहीं बनेंगे। ஆக மாட்டார்கள். अभी गाते हैं, இப்போது பாடுகிறார்கள். क्या गाते हैं? என்ன பாடுகிறார்கள்? ईश्वर तो सर्वव्यापी है। ஈஸ்வரர் என்னவோ சர்வவியாபியாக இருக்கிறார். हाँ? माना सर्वव्यापी माने सब विश्व में शांति करने वाले ईश्वर हैं। அப்படி என்றால் உலகத்தில் முழுவதும் சாந்தியை ஸ்தாபனை செய்பவர்கள் அனைவருமேவா? सब ईश्वर हो गए। அனைவரும் ஈஸ்வரன் ஆகிவிட்டார்கள். अच्छा, சரி, फिर भी क्या करते हैं? பிறகு இருந்தாலும் என்ன செய்கிறார்கள்? பிறகு कहते हैं सब ईश्वर हैं, आत्मा सो परमात्मा, हर आत्मा அனைவரும் ஈஸ்வர் மற்றும் ஆத்மா அனைவருடைய ஆத்மாவும் பரமாத்மா, परमात्मा। அனைவரின் ஆத்மா பரமாத்மா. फिर गाते हैं गॉड को याद करते रहते हैं। பிறகு பாடுகிறார்கள், காட் பகவானை நினைவு செய்கிறார்கள். नहीं करते? செய்வதில்லையா? करते भी रहते हैं। செய்து கொண்டே இருக்கிறார்கள். गॉड ही आकर के विश्व में शांति स्थापन करेगा, ये भी कहते रहते हैं। கடவுள்தான் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறார் என்று இதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். इसलिए गॉड को ही पुकारते हैं। அதனால் கடவுளை கூப்பிடுகிறார்கள். ओ गॉड फादर आकर के यहाँ हमके हमारे ऊपर रहम करो। ஓ காட் ஃபாதர், வந்து எங்களின் மீது கருணையை காட்டுங்கள். कहाँ आकर के? எங்கே வந்து? यहाँ आकर। இங்கே வந்து. यहाँ आकर के मन இங்கே வந்து என்றால் जैसे इराक के ऊपर हमला हुआ अमेरिका का, இது போல அமெரிக்கா ஈராக்கின் மீது தாக்குதல் செய்தது. है? तो गॉड को अल्लाह मियाँ को याद किया होगा कि नहीं? எனவே அப்போது அவர்கள் அல்லாமியாவை கடவுளை வந்து நினைவு செய்திருப்பார்களா அல்லது இல்லையா? है? इराक वालों ने नहीं याद किया होगा? हाँ। ஈராக்கை சேர்ந்தவர்கள் நினைவு செய்திருக்க மாட்டார்களா? रहम करो, கருணை காட்டுங்கள். बच्चों को है दुख दर्दों से छुड़ाओ, लिबरेट करो। குழந்தைகளை துக்கம் வலிகளிலிருந்து விடுவியுங்கள், லிபரேட் செய்யுங்கள். और हमको रास्ता बताओ, மற்றும் எங்களுக்கு வழியை சொல்லுங்கள். कि अब हम क्या करें, हमारे ऊपर बड़ी आफत आ गई। நாங்கள் என்ன செய்வது, எங்களின் மீது பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. गाइड बनो। கைடு ஆகுங்கள். तो बच्चे देखो, बाप आकर के अभी गाइड भी करते हैं ना। எனவே குழந்தைகளே, தந்தை வந்து கைடாகவும் இருக்கிறார் இல்லையா, வழி நடத்துகிறார் இல்லையா? नहीं करते? செய்வதில்லையா? हाँ, रास्ता बताते हैं नहीं, सुख शांति का வழி சுக சாந்திக்கான வழியை சொல்கிறாரா அல்லது இல்லையா? बताते हैं। சொல்கிறார். देखो अब ये कहता कौन है? பாருங்கள், இப்போது யார் சொல்கிறார்? है? वो बेचारे समझते हैं मनुष्य कहते हैं। மனிதர்கள் அவர்கள் வந்து பாவம் சொல்கிறார்கள், மனிதர்கள் சொல்கிறார் என்று. नहीं तो बच्चे बुलाते हैं बाप को। இல்லை என்றால் குழந்தைகள் தந்தையை கூப்பிடுகிறார்கள். बुलाते कौन है? राम। யார் கூப்பிடுகிறார்கள்? राम बाप को कहा जाता है। ராமர் தந்தைக்கு ராமர் என்று சொல்லப்படுகிறது. तो राम को कौन बुलाते हैं? ஆக ராமரை யார் கூப்பிடுகிறார்கள்?
बुलाते हैं, जो पतित से पावन बनते हैं वो யார் வந்து கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகிறார்கள். बुलाते भी हैं, और जो पतित से पावन देवता नहीं बनते हैं वो அவர்கள் தான் கூப்பிடுகிறார்கள். யார் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவதில்லையோ वो बुलाते भी नहीं है. அவர்கள் கூப்பிடுவதே இல்லை. तो बच्चे बाप को बुलाते हैं, எனவே குழந்தைகள் தந்தையை கூப்பிடுகிறார்கள். क्योंकि बच्चों ने सुखधाम का, स्वर्ग का सुख देखा है ना. ஏனென்றால் குழந்தைகள் சொர்க்கத்தின் சுகத்தை பார்த்திருக்கிறார்கள் இல்லையா? हेवन का ஹெவனுடைய देखा है तो बुलाते हैं. பார்த்திருக்கிறார்கள், அதனால் கூப்பிடுகிறார்கள். नहीं இல்லையா? अरे पहले कभी रसगुल्ला खाया होगा तो அரே முதலில் ரசகுல்லாவை சாப்பிட்டிருந்தால் तो रसगुल्ला याद आएगा कि नहीं? அந்த ரசகுல்லா நினைவுக்கு வருமா அல்லது வராதா? याद भी आएगा, அதனுடைய நினைவு வரும். और फिर इच्छा करेगा, मांगेगा कि नहीं भाई அப்போது அவர்கள் ஆசைப்படுவார்கள், பிறகு கேட்க மாட்டார்களா? रसगुल्ला खिलाओ, क्या खिलाओ, உங்களுக்கு ரசகுல்லாவை கொடுங்கள், अच्छा लगता है, रसगुल्ला खाएंगे. நன்றாக இருக்கும், எங்களுக்கு ரசகுல்லா வேண்டும். तो पहले खाया होगा तभी तो है? முதலில் சாப்பிட்டிருப்பார்கள், அதனால் தானே கேட்கிறார்கள். बच्चों ने वो सुख देखा है सुखधाम का, तो बच्चे எனவே குழந்தைகள் அந்த சுகதாமத்தின் சுகத்தை பார்த்தார்கள். बच्चे चिल्लाते हैं, बुलाते हैं बाप. குழந்தைகள் கத்துகிறார்கள் மற்றும் கூப்பிடுகிறார்கள், बाबा यहाँ आओ. பாபா இங்கே வாருங்கள். कहाँ आओ? எங்கே வாருங்கள்? जहाँ हम रहते हैं इस दुख की दुनिया में. எங்கே நாங்கள் இந்த துக்கத்தின் உலகத்தில் இருக்கிறோமோ अब दूर मत रहो, हमसे सहा नहीं जाता. हमारे நீங்கள் தூரமாக இருக்காதீர்கள், எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. पास आ जाओ, எங்களிடம் கிட்டே வாருங்கள். यहाँ आओ कि वहाँ இங்கே வாருங்கள். चले जाओ. हाँ यहाँ आओ. சென்று விடுங்கள். அப்படியா? இல்லை, இங்கே வாருங்கள். बाबा आओ, आकर के हमको इस दुख से छुड़ा. பாபா வாருங்கள், எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். फिर क्या करो? பிறகு என்ன செய்யுங்கள்? और फिर हमको अपने साथ ले चलो. மற்றும் எங்களை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். कहाँ ले चलो? எங்கே அழைத்து செல்லுங்கள்? हैं? शांति के दुनिया में ले चलो. சாந்தியின் உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். जहाँ अशांति का नाम निशान हो. எங்கே அசாந்தியின் பெயர் அடையாளம் கூட இல்லையோ. तो देखो, எனவே பாருங்கள், अभी बाप आए हैं. இப்போது தந்தை வந்திருக்கிறார். आए हैं ना? வந்திருக்கிறார் இல்லையா? हाँ, ஆம். तो ये तो है ना कि बरोबर बाबा आते हैं ना. இவர் இருக்கிறார் இல்லையா? கண்டிப்பாக பாபா வருகிறார் இல்லையா? தந்தை வருகிறார் இல்லையா? कौन யாரு? कौन आते हैं? யார் வருகிறார்? अरे बाबा कि बाप? பாபாவா அல்லது பாப் தந்தையா? हाँ, बाबा आते हैं. उनको पूरा नाम क्या है? பாபா வருகிறார். அவருடைய முழு பெயர் என்ன? शिव बाबा. சிவபாபா. क्या? என்ன? कि सिर्फ बाबा? बाबा வெறும் பாபாவா? बाबा आदम कहेंगे? हाँ, अरे आदम वाली आत्मा में थोड़ी ये दम है. அரே பாபா, அதாவது ஆதமின் ஆத்மாவுக்குள் இந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதா? है जब तक उस आदम में शिव प्रवेश आदम को और எதுவரைக்கும் பாபாவுக்குள் ஆதமுக்குள் சிவன் பிரவேசமாகாத வரைக்கும் ஆதம் என்று சொல்லுங்கள், अर्जुन कहो, बात அர்ஜுன் என்று சொல்லுங்கள், விஷயம் ஒன்றுதான். एक ही. तो बरोबर बाबा आते हैं, கண்டிப்பாக பாபா வருகிறார் कहते हैं ना. சொல்கிறார்கள் இல்லையா? तो
तुमको हम प्योर बना करके साथ में ले चलेंगे. உங்களை தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா? क्या? என்ன? ले तो चलेंगे, அவர் என்னவோ அழைத்து செல்வார். लेकिन क्या करो? ஆனால் என்ன செய்யுங்கள்? है? क्या करो? என்ன செய்யுங்கள்? तब ले चलेंगे. அப்போது அழைத்து செல்வார். अरे क्या करो? அரே என்ன செய்யுங்கள்? यही पता नहीं कि क्या करें. அரே இது தெரியவில்லையா என்ன செய்யணும் என்று? हाँ, पास हो जाओ. किस ஆம், பாஸ் ஆகிவிடுங்கள். बात में पास हो जाओ. எந்த விஷயத்தில் பாஸ் ஆகிவிடுங்கள்? है? निराकार बन जाओ. हाँ, पवित्रता में पास हो जाओ. நிராகாரராக ஆகிவிடுங்கள். ஆம், பவித்ரதாவில் பாஸ் ஆகிவிடுங்கள். मनसा के संकल्प गंदे न चले. மனதினுடைய எண்ணங்கள் அழுக்காக நடக்கக்கூடாது. அழுக்கான எண்ணங்கள் நடக்கக்கூடாது. है? गंदी भाषा न निकले. அழுக்கான பேச்சு வரக்கூடாது. गंदे कर्म न याद आए. அழுக்கான செயல்கள் கர்மங்கள் நினைவுக்கு வரக்கூடாது. है? याद भी आते हैं अगर गंदा कर्म करने के लिए. ஒருவேளை அழுக்கான கர்மங்கள் செய்யணும் என்று நினைவுக்கு வந்தாலும் கூட எண்ணங்களில் संकल्प भी चलता है. அந்த மாதிரி சங்கல்பங்கள் கூட நடக்கிறது என்றால் कोई प्रयास भी करते हैं ஒரு சிலர் முயற்சியும் செய்கிறார்கள். तो क्या कहेंगे? அப்போது என்ன சொல்வாங்க? हाँ? पवित्र कहेंगे या अपवित्र कहेंगे? பவித்திரம் என்று சொல்வாங்களா அல்லது அபவித்திரம் என்று சொல்வாங்களா? अपवित्र कहेंगे. அபவித்திரம் என்றுதான் சொல்வார்கள். तो बाप कहते हैं प्योर बना करके साथ में ले चलेंगे. எனவே தந்தை சொல்கிறார் தூய்மையாக ஆக்கி கூட அழைத்து செல்வார். और साथ में उनको ही ले चलेंगे जो கூடவே அவர்களையும் அழைத்து செல்வார். हाँ, एकदम प्योर बनेंगे. யாரு ஒரே அடியாக தூய்மை ஆகிறார்களோ, क्या? பவித்திரமாகிறார்களோ. என்ன? परसेंटेज में कुछ कमी रह जाएगी तो साथ में लेके चल नहीं सकेंगे अंत. பர்சனாலிட்டியில் கொஞ்சம் சதவிகிதத்தில் கூட குறைவு ஏற்பட்டாலும் கூடவே அழைத்து செல்ல மாட்டார். ஆம், समझा ना? புரிந்ததா? एकदम पवित्र बनना पड़े. ஒரே அடியாக பவித்திரமாக வேண்டி இருக்கிறது. नहीं तो क्या करोगे? இல்லை என்றால் என்ன ஆகுவீர்கள்? हाँ? नहीं बनते पवित्र. ஒருவேளை பவித்திரமாகவில்லை என்றால் तब क्या कर लोगे? அப்போது என்ன ஆகுவீர்கள்? अरे विनाश हो जाएगा. कहाँ विनाश हो? वो तो विनाश तो जन्म அரே விநாசமாகி விடுவார்களா? जन्मांतर विनाश होता ही रहा, सभी छोड़ते ही रहे. विनाश அரே ஜன்ம ஜன்மங்களாக சரீரத்தை விட்டு விநாசமாகி கொண்டேதான் வந்தார்கள். हो गया. है? अगर पवित्र नहीं बनेंगे तो सजा खाएंगे. ஒருவேளை பவித்திரம் தூய்மை அடைய விட்டால் தண்டனை அடைவார்கள். क्या होगा रिजल्ट? ரிசல்ட் என்ன ஆகும்? मन से, वाचा से, कर्मेंद्रियों से மனதினால், பேச்சினால், கர்மேந்திரியங்களினால் पवित्र नहीं बनेंगे तो क्या होगा? பவித்திரமாக ஆகவில்லை என்றால் என்ன ஆகும்? हाँ, वाइब्रेशन खराब करते रहेंगे. என்ன பண்ணுவார்கள்? வைப்ரேஷனை கெடுப்பார்கள். तो बाप के साथ चल सकेंगे? அப்போது அவர்கள் தந்தையுடன் செல்ல முடியுமா? हाँ? नहीं चल सकेंगे. செல்ல முடியாது. सजाएं खाएंगे. தண்டனைகள் அடைவார்கள். तो देखो ये कितने साल हो गए? எனவே பாருங்கள் எத்தனை வருடங்களாகி இருக்கிறது? 80 साल से भी ऊपर होने जा रहे. 80 வருடங்களுக்கு மேல் ஆகிக் கொண்டிருக்கிறது. हो गए. और बच्चे पवित्र तो बनते ही नहीं है. குழந்தைகள் பவித்திரமாக ஆகுவதே இல்லை.
बने कोई पवित्र யாராவது ஆகி இருக்கிறார்களா? है? बच्चे कोई पवित्र बने? குழந்தைகள் யாராவது பவித்திரமாக ஆகி இருக்கிறார்களா? अरे बने तो तब जब पता चले कि वो शख्सियत है कौन। அரே அப்போதுதான் தெரிய வரும் அந்த பர்சனாலிட்டி, அந்த நபர் யார், है जिसके संग के रंग से हम पवित्र बनेंगे। யாருடைய தொடர்பின் மூலமாக, அந்த சாயத்தின் மூலமாக நாம் பவித்திரமாகணும்। पारसनाथ जिसका शास्त्रों में गायन है, யாருக்கு சாஸ்திரங்களில் பாரஸ்நாத் என்ற மகிமை இருக்கிறதோ वो पारस बुद्धि है कौन? அந்த பாரஸ் போல புத்தி கொண்டவர் யார்? तो देखो எனவே பாருங்கள், पवित्र बनते नहीं है। பவித்திரமாக ஆகுவதே இல்லை। ऐसे नहीं कि सिर्फ पवित्र बनने का है, அப்படி இல்லை, வெறும் பவித்திரம் மட்டும் ஆகுவது नहीं 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 बच्चे। இல்லை இல்லை குழந்தைகளே, थॉट वर्ड डीज डीड தாட், வேர்ட், டீட் अंग्रेजी में कहा जाता है ना, क्या ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இல்லையா? என்ன क्या मतलब हुआ इसका? இதனுடைய அர்த்தம் என்ன? अरे इसका कुछ मतलब हुआ अंग्रेजी இதுக்கு ஏதாவது ஆங்கிலத்தில் அர்த்தம் இருக்கிறதா? में थॉट वर्ड एंड डीड தாட், வேர்ட் அண்ட் டீட் कुछ भी अर्थ नहीं मालूम। எதுவும் அர்த்தம் தெரியாதா? थाट माने मनसा के संकल्पों में भी पवित्रता बनी रहे। தாட் என்றால் மனதின் எண்ணங்களில் மூலமாகவும் பவித்திரமாக இருக்கணும்। हाँ ऐसे ना हो कि அப்படி இல்லை, कोई ऐसी युक्ति रचते रहे कि யாராவது அப்படி யுக்தியை வந்து கையாளு கொண்டே இருப்பது, भाई अपवित्र बन जाए हैं, अपवित्रமாகி விடணும், अपवित्रता का आनंद ले लें, अपवित्रताவின் ஆனந்தத்தை எடுத்துக்கொள்ளணும்। ऐसे थाट न चले, माने संकल्प அப்படிப்பட்ட தாட், அதாவது சங்கல்பங்கள், भी संकल्प ही न चले। சங்கல்பங்களும் கூட நடக்கக்கூடாது। वर्ड வேர்ட், वाचा, வாச்சா பேச்சு, वाचा में भी कोई ऐसा संकल्प न चले। வாச்சாவின் மூலமாக யாரும் அது போல சங்கல்பம் செய்யக்கூடாது। है जो अपवित्रता से तो दुख होता है ना, अपवित्रताविன் மூலமாக துக்கம் ஆகிறது இல்லையா? तो वाचा से भी अगर ऐसा कुछ वाचा बोलेंगे வாச்சா மூலமாக கூட யாராவது அப்படி வாச்சா பேச்சை பேசினால் तो क्या होगा? என்ன ஆகும்? दुख होगा कि नहीं? துக்கம் ஆகுமா ஆகாதா? दुख होगा। துக்கமாகிறது। और डीड, மற்றும் டீட், हाँ कर्म, जो कर्म इंद्रियों से कर्म करते हैं, கர்மங்கள், செயல்கள், எந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக செயல்கள் செய்கிறார்களோ वो कर्म भी ऐसा कुछ न हो। அந்த கர்மங்களும் கூட அப்படி ஆகக்கூடாது। कहा जाता है ना मनसा वाचा कर्मणा, மனசா வாச்சா கர்மனா என்று சொல்லப்படுகிறது இல்லையா? तो मनसा भी तो बच्चों की अच्छी चाहिए ना। குழந்தைகளுடைய மனம் கூட நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? நல்லதாக இருக்க வேண்டும் இல்லையா? है क्या क्या ऐसी ऐसी प्लानिंग बनाते रहे, என்ன அப்படி எல்லாம் பிளானிங் வந்து போட்டுக்கொண்டே இருப்பது, जिसमें गंदे गंदे संकल्प भी चलते रहे அதில் அழுக்கான எண்ணங்கள் வந்து நடந்து கொண்டே இருப்பது, कि ये संकल्प हमारा पूरा हो जाए। இந்த சங்கல்பம், எங்களுடைய இந்த சங்கல்பம் வந்து பூர்த்தியாகணும்। अरे मनसा में किसके अंदर में आता रहेगा, அரே மனதுக்குள், யாருடைய மனதுக்குள் இப்படி வந்து கொண்டே இருந்தால் गंदी गंदी बातें आती रहेंगी, அழுக்கான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும், उल्टा सुल्टा संकल्प चलते रहेंगे। தலைகீழான சங்கல்பங்கள் வந்து நடந்து கொண்டே இருந்தால் अरे वो भी तो नहीं होना चाहिए ना। அரே அதுவும் கூட, அந்த சங்கல்பங்களும் கூட ஆகக்கூடாது இல்லையா? भी क्यों लगा दिया? ஏன்? அதாவது
அந்த சங்கல்பங்களும் அப்படி என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? माने कर्मणा से होना तो बहुत दूर की बात। கர்மனா மூலமாக ஆகுவது தூரமாக இருக்கக்கூடிய விஷயமாகிறது. वाचा में भी आना दूर लेकिन வாச்சாவிலும் வருவது தூரம், मनसा में भी ஆனால் மனதிலும் கூட वाइब्रेशन कैसे बनता है? வைப்ரேஷன் எப்படி உருவாகிறது? मनसा से बनता है। மனதினால் தான் வைப்ரேஷன் உருவாகிறது. तो मनसा में भी ना आए, மனதிலும் கூட வரக்கூடாது. कौन याद आवे? யாரு நினைவுக்கு வரணும்? बाप ही याद आवे। தந்தை தான் நினைவுக்கு வரணும். अगर मनसा में कुछ याद आएगा ஒருவேளை மனதிலும் கூட ஏதாவது நினைவுக்கு வந்தால் क्या तो क्या होगा? என்ன என்ன ஆகும்? तो फिर नापास ही हो जाएगा। பிறகு என்ன ஆகும்? நாபாஸ், ஃபெயில் ஆகி விடுவார்கள். पास नहीं हो सकेगा। பாஸ் ஆக முடியாது. क्या बोला था पिछली वाणी में? முன்னால் வாணியில் என்ன சொன்னார்? 3 पास बोले थे, याद है? 3 பாஸ் சொல்லி இருந்தார், நினைவில் இருக்கா? क्या क्या? என்ன என்ன कौन कौन से 3 पास? என்னென்ன அந்த 3 பாஸ்? लिखो। எழுதுங்கள். हैं? अरे 3 पास ही भूल गए। 3 பாஸை மறந்து விட்டீர்களா? हाँ, एक तो नजदीक आना है, ஒன்று அருகாமையில் வரணும், ये पास। இந்த பாஸ். दूसरा परीक्षा पास करना है। இரண்டாவது பரீட்சையில் பாஸ் ஆகணும். तीसरा टाइम पास करना है। மூன்றாவது டைமை பாஸ் பண்ணணும், நேரத்தை பாஸ் பண்ணணும். तीनों पास में पास होना है। 3 பாஸ்களிலும் பாஸ் ஆகணும். क्या? हाँ। என்ன? तो जब से ये वाणी चली எப்போதிலிருந்து இந்த வாணி நடந்ததோ तब से समझ लो, उसके बाद அப்போதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ये परीक्षा शुरू हो गई। அப்போதிலிருந்து இந்த பரீட்சை ஆரம்பமாகிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். कौन खुशी खुशी अपना टाइम पास करते हैं? யார் குஷி குஷியாக தங்களுடைய நேரத்தை பாஸ் செய்கிறார்கள்? कौन एग्जाम में पास होते जाते हैं? யார் பரீட்சையில் பாஸ் ஆகிக் கொண்டே செல்கிறார்கள்? है ना? और कितने बाबा के नजदीक पहुंचते जाते हैं? யார் எந்த அளவுக்கு பாபாவுக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறார்கள்? दिल तख्त पर चढ़ते जाते हैं, மனதின் சிம்மாசனத்தின் மீது ஏறிக்கொண்டே போகிறார்கள். कंधे पे चढ़ के बैठना, அல்லது ஷோல்டர், தோள்களின் மீறி ஏறி உட்காருவதா? वही दिल तख्त कहते हैं। அது மனதென்ற சிம்மாசனம் என்று சொல்வாங்களா? हाँ? कंधे पे चढ़ के बैठे रहे तो दिल तख्त कहेंगे? தோளின் மீது ஏறி உட்கார்ந்தால் அது மனதென்ற சிம்மாசனம் என்று சொல்வாங்களா? नहीं, இல்லை. दिल तख्त माने दिल पर चढ़े हुए மனதென்ற சிம்மாசனம் என்றால் மனதில் ஏறணும். है, दिलदार बच्चे बने। மனதுக்கு பிடித்த குழந்தைகளாக ஆகணும். बाप तो कहते हैं ना, தந்தை என்னவோ சொல்கிறார் இல்லையா? मनसा तक तो जरूर आएगा। மனது வரைக்கும் அவசியம் வருவார். कब तक आता रहेगा? அது வரைக்கும் வந்து கொண்டே இருப்பார்கள், வருவார். அது வரைக்கும் வந்து கொண்டே இருப்பார். ये मनसा में गंदे संकल्प कब तक आते रहेंगे? இந்த மனதில் அழுக்கான சங்கல்பங்கள் எதுவரைக்கும் வந்து கொண்டே இருக்கும்? कुछ पता है? ஏதாவது தெரியுமா? कुछ भी पता नहीं, எதுவும் தெரியாது. लिखते ही नहीं कुछ भी எதுவும் எழுதுவதே இல்லை. है। त्रेता तक मनसा संकल्प आते रहेंगे। திரேதா வரைக்கும் மனதின் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குமா? है? त्रेता तो 2500 साल के बाद आएगा। திரேதா என்னவோ 2500 வருடங்களுக்கு வருமா? है? त्रेता का शूटिंग, जब तक त्रेता की शूटिंग शुरू होगी,
எதுவரைக்கும் திரேதாவின் ஷூட்டிங் ஆரம்பமாகுமோ है, तब तक संकल्प हम गंदे करते ही रहेंगे। அதுவரைக்கும் அழுக்கான சங்கல்பங்கள் வந்து செய்து கொண்டே இருப்போமா? ऐसे அப்படியா? मनसा में மனதில் ऐसे पक्का कर लिया। அது போல நீங்கள் பக்காவாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? हाँ, जब तक आत्मिक स्थिति नहीं बनी है तब तक आते रहेंगे। नहीं எதுவரைக்கும் ஆத்மீக ஸ்திதி உருவாகாத வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாபா வந்து இல்லைன்னு சொல்றாரு. बताया சொன்னார் कर्मातीत अवस्था हो जाए। கர்மாதீத் அந்த நிலை ஏற்பட்டு விடணும். क्या? என்ன? जो कर्मेंद्रियों से कर्म करते हैं ना, கர்மேந்திரியங்களின் மூலமாக கர்மங்களை செய்கிறீர்கள் இல்லையா? कर्म भी कर्मेंद्रिय से करते रहे। கர்மங்களும் கர்மேந்திரியங்களின் மூலமாக செய்து கொண்டே இருக்கணும். कर्मेंद्रियां जानते हो कौन कौन सी होती हैं? கர்மேந்திரியங்கள் எது எது என்று உங்களுக்கு தெரியுமா? कौन कौन सी होती हैं? எது எது? है 5 कर्मेंद्रियां होती है ना, जिसे भ्रष्ट इंद्रियां कहते हैं, नीचे की इंद्रियां। 5 கர்மேந்திரியங்கள் சொல்கிறார்கள் இல்லையா? எது போல பிரஷ்டேந்திரியங்கள், தாண்ட இந்திரியங்கள் கீழே இருக்கிறது. श्रेष्ठ इंद्रियां 5 होती हैं। சிரேஷ்ட இந்திரியங்கள் 5 இருக்கிறது. ज्ञान इंद्रियां, जैसे ஞானேந்திரியங்கள் कान से सुनते हैं तो ज्ञान मिला। எது போல காதால் கேட்கிறார்கள், ஞானம் கிடைத்தது. காதால் आंख से देखते हैं तो ज्ञान मिला। கண்ணால் பார்த்தார்கள், ஞானம் கிடைத்தது. तो ये ज्ञान इंद्रियां ऊपर मुख में இந்த ஞானேந்திரியங்கள் மேலே முகத்தில் இருக்கிறது. और कर्म इंद्रियां है वो नाभि है ना, மற்றும் கர்மேந்திரியங்கள் எந்த நாபி? நாபி என்றால் தொப்புள் கொடி. उससे नीचे जितने भी हैं, அதுக்கு கீழே எத்தனை இருக்கிறதோ, जैसे हाथ खड़े हो जाओ, हाथ அது போல நின்று கொள்ளுங்கள். कहाँ जाएंगे? அந்த கைகள் எங்கே செல்லும்? हाथ नाभि से नीचे जाएंगे கைகள் அந்த நாபியிலிருந்து கீழே செல்லுமா या ऊपर ही रहेंगे? அல்லது மேலே செல்லுமா? हैं? कहाँ जाएंगे? எங்கே செல்லும்? ऊपर रहेंगे हाथ। மேலே இருக்குமா கை? अच्छा, नीचे नहीं जाएंगे? அப்படியா? கீழே செல்லாதா? हाँ, नाभि से कमर से नीचे जाते हैं ना, நாபியிலிருந்து இடுப்பிலிருந்து கீழே செல்லும் இல்லையா? तो हाथों को क्या कहेंगे? எனவே கைகளுக்கு என்ன சொல்வீர்கள்? भ्रष्ट इंद्रिय कहेंगे आज की दुनिया में, பிரஷ்டேந்திரியம் என்று சொல்வீங்களா இன்றைய உலகத்தில்? या श्रेष्ठ इंद्रिय कहेंगे? சிரேஷ்ட இந்திரியங்கள் என்று சொல்வீர்களா? क्या कहेंगे? भ्रष्ट என்ன சொல்வீர்கள்? इंद्रिय। हैं? பிரஷ்ட இந்திரியம், தாண்ட இந்திரியம். गुस्सा आया, किसी को थप्पड़ मार दिया, கோபம் வருகிறது, கோபம் வந்தது, யாரையாவது அடித்து விடுகிறீர்கள் அறை. तो क्या हुआ? அப்போது என்ன ஆனது? भ्रष्ट काम किया ना। தாழ்ந்த காரியம் செய்தீர்கள் இல்லையா? हाँ, तो हाथ पांव ஆம், கைகள் கால்கள், हैं, टट्टी पेशाब की जो इंद्रियां हैं மலம் கழிக்கிறது அந்த இந்திரியம், वो, और அது और क्या? மற்றும் என்ன? हाँ हाँ वही। हाँ, அதேதான். तो टोटल मिलाकर के ये कर्मेंद्रियां जो हैं, டோட்டலாக மொத்தம் சேர்த்து இந்த 5 இந்திரியங்கள் ये कर्मातीत अवस्था हो जाए, माने இது கர்மாதீத் அவஸ்தாவாக ஆகிவிடணும். इन इंद्रियों से कर्म भी करते रहो। அதாவது இந்த இந்திரியங்களின் மூலமாக கர்மங்களையும் செய்து கொண்டே இருக்கணும். क्या कर्मातीत अवस्था का पहचान बताई? என்ன கர்மாதீத் அவஸ்தாவின் அடையாளத்தை சொன்னாரா? पक्का समझ लिया பக்காவாக புரிந்து கொண்டீர்களா? कि कर्म भी करते रहो, கர்மங்களும் செய்து கொண்டே இருங்கள் कर्मेंद्रियों से, और கர்மேந்திரியங்களினால் उनके फल से पार चले जाओ। மற்றும் அதனுடைய பலன்களில் இருந்து
நீங்கள் கடந்து சென்று விடுங்கள். कोई फल कर्म इंद्रियों का हमारे ऊपर पाप कर्म न लगे. கர்மேந்திரங்களின் மூலமாக பலன் ஆகி பாவ கர்மமாக ஆகக்கூடாது. भले भ्रष्ट इंद्रिय से भ्रष्ट कर्म भी करें, भ्रष्टेंद्रियங்களின் மூலமாக பிரஷ்டமான காரியத்தை செய்தாலும் लेकिन पाप न लगे. ஆனால் பாவம் ஆகக்கூடாது. इसलिए बाप बताते हैं இதுக்கு தந்தை சொல்கிறார், नंबरवार निकलेंगे ऐसी வரிசை கிரமமாக வருவார்கள், வெளிவருவார்கள். पवित्रता में पास होने वाले பவித்திரதாவில் பாஸ் ஆகுபவர்கள். हैं. जो अव्वल नंबर निकलेगा उसके द्वारा मैं विनाश कराता हूँ. யார் முதல் நம்பரில் வெளிவருவாரோ அவரின் மூலமாக நான் விநாசம் செய்கிறேன். किससे विनाश कराता हूँ? जिस யாரின் மூலமாக விநாசம் செய்கிறேன்? पर कोई पाप न लगे. அவரின் மீது எந்த ஒரு பாவமும் ஆகக்கூடாது. 100% कर्मातीत अवस्था हो जाए. 100% कर्मातीत अवस्था आगिविடும். वो हनुमान के मिसल बनो. हनुमाனை போல ஆகிவிடுங்கள். क्या என்ன? क्या किया हनुमान? हनुमान என்ன செய்தார்? ऐसा क्या हनुमान ने किया? हनुमान என்ன காரியம் செய்தார்? है? जो कर्मातीत हनुमान के मिसल बताई दिया. हनुमान कर्मातीत हनुमाரை போல செய்யணும் என்று कुछ किया कि नहीं किया हनुमान ने? हनुमान ஏதாவது செய்தாரா அல்லது இல்லையா? कुछ भी ऐसा नहीं किया. எதுவுமே அப்படி செய்யவில்லையா? संजीवनी बूटी लाया. யாரோ சொல்லிருக்காங்க, சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்தார். ये किया. இதை செய்தாரா? ऐसे तो डॉक्टर आज बहुत बैठे हैं कि मरते मरते आदमी को அப்படி பார்த்தால் இந்த காலத்தில் பல டாக்டர்கள் இருக்கிறார்கள், बचाए देते हैं. இறந்து போகுபவர்களை காப்பாற்றி விடுகிறார்கள். संजीवनी बूटी दे देते हैं, சஞ்சீவினி மூலிகை கொடுத்து விடுகிறார்கள், दवाई देते हैं, மருந்தை தருகிறார்கள். तो जिंदा हो जाते कि नहीं? அப்போது அவர்கள் உயிர் பிழைத்து விடுகிறார்களா இல்லையா? ऑपरेशन कर देते हैं तो जिंदा हो जाते हैं. ஆபரேஷன் செய்து விட்டாலும் அவர்கள் உயிர் பெற்று விடுகிறார்கள். तो संजीवनी बूटी लाने वाले हनुमान हो गए वो सब. அப்போ அவர்கள் அனைவரும் சஞ்சீவினி பூட்டியை கொண்டு வருகிற அனுமார்களாக ஆகிவிட்டார்களா என்ன? हनुमान ने ऐसा क्या किया? அனுமார் அப்படி என்ன செய்தார்? नहीं याद आ रहा. நினைவுக்கு வரவில்லை. लंका में आग लगाई थी. ஆம், இலங்கையில் அவர் நெருப்பு பற்ற வைத்தார். ये सारी दुनिया क्या है? இந்த முழு உலகமும் என்ன? रावण की लंका है. ராவணனின் லங்கையாகும். रावण कहाँ राज्य करता था? ராவணன் எங்கு ராஜ்யம் செய்திருந்தான்? लंका में राज्य करता था ना. இலங்கையில் ராஜ்யம் செய்திருந்தான் இல்லையா? तो इस दुनिया में रावण का राज्य है. ஆக இந்த உலகத்தில் ராவணனின் ராஜ்யம் நடக்கிறது. कोई रावण के राज्य से बाहर है? யாராவது ராவணனின் ராஜ்யத்திலிருந்து வெளியில் இருக்கிறார்களா? कोई रावण के राज्य से बाहर नहीं. யாருமே ராவண ராஜ்யத்திலிருந்து வெளியில் இல்லை. तो ऐसी रावण की दुनिया में, எனவே அப்படிப்பட்ட ராவணனின் உலகத்தில், जिसे लंका कहा जाता है, எது லங்கை என்று சொல்லப்படுகிறதோ, उस लंका में हनुमान ने क्या किया? அந்த லங்கையில் அனுமார் என்ன செய்தார்? आग लगा दी. நெருப்பை பற்ற வைத்தார். ऐसी कर्मातीत अवस्था हो जाए. அதுபோல கர்மாதீத் அவஸ்தா ஆகிவிடணும். तो उस हनुमान का दूसरा नाम कोई है? அந்த அனுமாருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறதா? किसने आग लगाई सारी दुनिया में? முழு உலகத்துக்கும் யார் நெருப்பு பற்ற வைத்தார்? अरे कुछ भी नहीं, एक अक्षर भी नहीं लिखते. அரே, ஒரு எழுத்து கூட எழுதவில்லை.
है? वायु पुत्र யாரோ எழுதியிருக்காங்க வாயுபுத்திரன். हनुमान ने वो आग लगाई और ஹனுமார் நெருப்பு பற்ற வைத்தார். किसी ने नहीं लगाई, कोई देवता ने नहीं लगाई, बंदर ने आग लगाई जिसका मुंह बंदर जैसा था. எந்த ஒரு தேவதையும் நெருப்பு பற்ற வைக்கவில்லை. யாரு அனுமார் குரங்கு முகத்தை காட்டியிருக்கிறார்கள். அவருடைய முகம் குரங்கு போல காட்டியிருக்கிறார்கள். बंदर क्या करता है? குரங்கு என்ன செய்கிறது? बंदर कुछ करता ही नहीं. குரங்கு ஏதாவது செய்கிறதா அல்லது இல்லையா? सारे विकार भोगता ही नहीं. விகாரங்கள் அனைத்தையும் அது போகிக்கிறதா இல்லையா? सबसे जास्ती विकार कौन से जानवर में होते हैं? அனைத்தையும் விட விகாரங்கள் அதிகமாக எந்த விலங்குக்குள் இருக்கிறது? बंदर में होते हैं. குரங்குக்குள் இருக்கிறது. तो बंदर जैसे काम करता रहे कर्म इंद्रियों से. எனவே குரங்குகளை போல இந்திரியங்களின் மூலமாக செய்கிறார்கள். और लंका में आग लगाता रहे. மற்றும் இலங்கையில் நெருப்பு வைத்துக்கொண்டே இருப்பது. और कोई पाप उसके ऊपर कोई पाप न लगे. எந்த ஒரு பாவமும் அவரின் மீது ஆகுவதில்லை. है मजेदार बात की नहीं? இது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கா இல்லையா? हाँ, तो ऐसी कर्मातीत अवस्था எனவே அப்படிப்பட்ட அந்த கர்மாதீத் அவஸ்தா, அந்த நிலை हो जावे ஆகிவிடணும். है तब मनसा तक कोई संकल्प அப்போது மனது வரைக்கும் எந்த ஒரு சங்கல்பமும் कभी भी नहीं आएगा. எப்போதும் நினைவுக்கு வரவே வராது. हाँ, तो हनुमान के मिसल बनो. அதனால் அனுமாரை போல ஆகிவிடுங்கள். क्या बनो? என்ன ஆகுங்கள்? कैसे बनो? எப்படி ஆகுங்கள்? हनुमान के मिसल. அனுமாரை போல ஆகிவிடுங்கள். हाँ भाई, बाबा ने तो आज बंदर बनाना शुरू कर दिया. பாபா இன்று குரங்கு போல ஆக்குவது ஆரம்பித்து விட்டார். बंदर बनोगे? குரங்குகளாக ஆகுவீர்களா? प्रसन्न हो रहा है? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? है. ओम शांति. ஓம் சாந்தி.